டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அத்தியாயம் 2036. ஜாவத் வார்த்தைகளை கேட்டதும் அவர் அருகில் நின்றிருந்த தொண்டைமான் பிரிவைச் சேர்ந்த ஒரு மூத்தவர் பதட்டத்துடன், மூத்த ஜாவத், இந்த பையன் சமர அவனோட பல சக்தி வாய்ந்த வீரர்களை கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்டார். அந்த நேரத்தில் ஜாவத்தின் முகத்தில் இருந்த பார்வை மேலும் பதட்டமாக மாறத் தொடங்கியது. சில கணங்கள் அவர் தயங்கினார். பின்னர் பற்களை கடித்தபடியே ஜெயசமரனை பார்த்து கோபமாக, ரொம்ப சந்தோஷப்படாத சமரா. எங்க தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களும் அவங்க பயிற்சியிலிருந்து வெளியே வந்ததும் உங்களோட யாவர் பிரிவை மொத்தமா அழிக்கிறோம் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் திரும்பிச் செல்லத் தொடங்கினார். ஆனால் ஜெயசமரன் அவர் விலகிச் செல்ல முயல்வதை பார்த்ததும் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் கிண்டலாக, ஏன்பா தம்பி, வீரவசனம் பேசிட்டு சண்டைக்கு வரணும், நீ என்னடான்னா ஒரு கோழை மாதிரி இப்படி பயந்து ஓடுற என்று கேட்டார். ஆனால் ஜாவத் அந்த வார்த்தைகளை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல தொடங்கினார். அவர் சுமார் 1000 அடி தூரத்தை அடைந்த அந்த நேரத்தில் திடீரென்று வானத்தின் அந்த பகுதி மெல்ல உறைந்து போக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அங்கிருந்த எல்லா இடங்களிலும் பனி விழத் தொடங்கியது. அந்த மாற்றத்தை உணர்ந்த ஜாவத் திடீரென பதட்டம் அடைந்தார். பின்னர் சுற்றி உள்ள குளிர்ந்த காற்றை உணர்ந்து கொண்டு அவர் மெதுவாக, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது என்றார். உடனே அவர் சுற்றிலும் கவனமாக பார்த்தார். அங்கிருந்து சிறிது தூரத்தில் ஒரு பெண் அமைதியாக நின்று கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். அப்போது அவளுடைய நீல நிற முடி காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவளது கண்களில் ஒரு விசித்திரமான இரக்கமற்ற தன்மை தெரிந்தது. அந்த முகத்தை பார்த்தவுடன் ஜாவத் உடனே அவளை அடையாளம் கண்டு கொண்டார். பிறகு அவர் அதிர்ச்சியுடன், இது யாவர் பிரிவைச் சேர்ந்த ஜரீனா என்றார். யாவர் பிரிவுடன் 1 வருடத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக இப்போது ஜரீனாவின் பெயரும் முகமும் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தொண்டைமான் பிரிவின் பல தாக்குதல்களை முறியடித்தவள் அவள்தான். மறுபுறம் ஜரீனா அமைதியாக நின்றபடி ஜாவத்தையும் அவருடன் இருந்த 3 மூத்தவர்களையும் கூர்மையாக பார்த்தாள். பிறகு சில கணங்கள் கழித்து அவளது கால்களுக்கு கீழே மெதுவாக பனி தாமரைகள் உருவாக தொடங்கின. அதே நேரத்தில் அவள் மெதுவாக முன்னோக்கி நடக்க தொடங்கினாள். அவள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் புதிய பனித்தாமரைகள் தோன்றின. பின்னர் அவள் தனது கைகளை மெதுவாக அசைத்தாள். அந்த அசைவுடன் வானத்திலிருந்து விழுந்து கொண்டிருந்த பனி திடீரென திசை மாறியது. அதைத் தொடர்ந்து அந்த பனி துகள்கள் அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து தொண்டைமான் பிரிவின் 4 மூத்தவர்களை சுற்றி திரளத் தொடங்கின. பிறகு சில நொடிகளில் அது ஒரு பெரிய பனிச்சிறையாக மாறி அவர்களை முற்றிலும் சூழ்ந்தது. அந்த பனிச்சிறை அவர்கள் தப்பிச் செல்லும் அனைத்து வழிகளையும் அடைத்து விட்டது. இதை பார்த்த 4 மூத்தவர்களும் உடனே தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தி பல சக்தி வாய்ந்த தாக்குதல்களை தொடங்கினர். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக முயன்றாலும் கூட அந்த பனிச்சிறையை உடைக்க முடியவில்லை. அடுத்த கணத்தில் ஜெயசமரனின் உருவம் திடீரென பனிச்சிறையின் முன்னால் தோன்றியது. அவன் அங்கே வந்ததும் அமைதியாக நின்றபடி அந்த 4 மூத்தவர்களும் சிக்கிக் கொண்ட காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தான். பின்னர் அவன் தனது முஷ்டியை இருக்க உடனே அவன் கையில் இருந்த சிறிய காற்றுக்கல் வெளியே வந்தது. பிறகு அவன் ஜாவத்தை பார்த்து அமைதியாக, கவலைப்படாத, நீ போனதுக்கு அப்புறம் உன்னோட தோழர்களையும் உனக்கு பின்னாடியே அனுப்பி வைக்கிறேன் என்றான். அதன் பின் ஜெயசமரன் தனது கையை மெதுவாக அசைத்தான். உடனே அவனது கையில் இருந்த அந்த சிறிய காற்றுக்கல் திடீரென பெரிதாக வளரத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளுக்குள் அது 1000கணக்கான அடி அளவுக்கு விரிந்தது. அதே நேரத்தில் அந்த கல்லிலிருந்து பண்டைய சக்திகள் வெளிப்பட தொடங்கின. அப்போது அந்த சக்தியின் மிகப்பெரிய அழுத்தம் வானம் முழுவதையும் மூடியது. அந்த அழுத்தத்தின் கீழ் 4 மூத்தவர்களின் உடல்களில் இருந்த அரக்க சக்திகள் மிக வேகமாக மறைந்து போக தொடங்கின. அந்த கொடிய அழுத்தத்தை உணர்ந்த 4 மூத்தவர்களின் முகங்கள் உடனே நிறம் மாறின. பிறகு அவர்கள் பயத்துடன், தலைவரே, எங்களை காப்பாத்துங்க என்று கூக்குரலிட்டனர். அவர்கள் உதவிக்காக கூப்பிட்ட அந்த கணத்தில் திடீரென முழு வானமும் மங்கலாக மாறத் தொடங்கியது. அந்த மங்கலான நிலை சில நொடிகள் நீடித்தது. பின்னர் அந்த மங்கலிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளி கை நீண்டு வந்தது. அந்த கை பனிச்சிறையை உடைத்து ஜாவத்தையும் மற்ற 3 மூத்தவர்களையும் ஒரே நேரத்தில் பிடித்து கொண்டது. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் கண்கள் திடீரென மின்னின. அப்போது அவனது பார்வையில் ஒரு விசித்திரமான இரக்கமற்ற தன்மை தெரிந்தது. பின்னர் அவன் உடனே வானத்தை பார்த்து, தொண்டைமான் பிரிவின் தலைவர்களே, நீங்க கடைசியா இங்க வந்துட்டீங்க என்றான். அந்த வெள்ளி கை ஜாவத்தையும் மற்ற 3 மூத்தவர்களையும் காப்பாற்றவே வந்திருக்கிறது என்பது அந்த தருணத்தில் தெளிவானது. இதற்கிடையில்
ஜெயசமரன் அமைதியாக வானத்தில் நின்றபடி அந்த வெள்ளி கையை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது முகத்தில் எந்த ஆச்சரியமும் தெரியவில்லை. ஆனால் அடுத்த கணத்தில் காற்றுக்கல் இன்னும் பெரிதானது. பின்னர் அந்த பெரிய கல் இரக்கமின்றி வெள்ளிக்கையை நோக்கி மோதியது. இருப்பினும் அந்த வெள்ளிக்கை காற்றுக்கல்லின் சக்தி வாய்ந்த தாக்குதலை தாங்கிக் கொண்டது. அந்த மோதலின் போது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அதன் தாக்கத்தில் சுற்றியிருந்த பரிமாணமே உடைந்தது போல தோன்றியது. அதோடு ஒரு ஆபத்தான சக்தி அலை எல்லா திசைகளிலும் பரவத் தொடங்கியது. அந்த அலைக்கு மிக அருகில் இருந்தவர்கள் ஜாவத் மற்றும் அவரது 3 தோழர்கள் தான். அதனால் அந்த தாக்கத்தில் அவர்கள் உடனே இரத்தத்தை வாந்தி எடுத்து மேலும் பலவீனமடைந்தனர். அந்த தாக்குதலுக்கு பிறகு காற்றுக்கள் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. இருப்பினும் அதிலிருந்து பண்டைய சக்திகள் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தன. அதே நேரத்தில் அந்த வெள்ளிக்கையும் மிக ஆபத்தான சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அதனால் காற்றுக்கல்லின் கொடிய தாக்குதலை அது தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஜெயசமரனும் காற்றுக்கல்லும் வெள்ளிக்கையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வானத்தில் முற்றிலும் பனியால் உருவாக்கப்பட்ட 10 பெரிய பறவைகள் தோன்றின. அந்த பறவைகள் வேகமாக பறந்து சென்று வெள்ளிக்கையை சுற்றி திரண்டன. பின்னர் அவை பனிக்கட்டி சங்கிலிகளை உருவாக்கி அந்த கையை இறுக்கமாக பிணைத்தன. அதோடு அந்த சங்கிலிகள் மிக ஆபத்தான பனிசக்தியை வெளிப்படுத்தின. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த வெள்ளிக்கையை சுற்றி அடர்ந்த மூடுபனி உருவானது. அதன் பிறகு அந்த கையின் மேல் மெதுவாக பனி அடுக்குகள் படிய தொடங்கின. இதனால் அந்த பெரிய கையின் சக்திகள் பலவீனமடைய தொடங்கின. அதன் விளைவாக காற்றுக்கல்லின் நடுக்கம் மெதுவாக குறைந்தது. அதோடு அது மீண்டும் வலிமை பெறத் தொடங்கியது. இருப்பினும் ஜெயசமரன் மற்றும் ஜரீனா இணைந்து தாக்கிய அந்த தருணத்தில் அந்த கை திடீரென மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. பிறகு அடுத்த கணத்தில் அது மங்கலான பரிமாணத்தின் உள்ளே மறைந்து விட்டது. அதன் காரணமாக காற்றுக்கல் கீழே விழுந்து தனது இலக்கை தவறவிட்டது. இதன் விசித்திரமான மறைவை பார்த்த ஜெயசமரன் ஒரு கணம் குழப்பமடைந்தான். ஏனெனில் அந்த கை எப்படி மறைந்தது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் தூரத்தில் நின்ற மூத்த அனந்தும் மற்றவர்களும் இந்த போரை கவனித்துக் கொண்டிருந்தனர். வெள்ளிக்கை மறைந்ததை பார்த்ததும் அவர்களின் முகங்களிலும் ஆச்சரியம் தோன்றியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்த போது திடீரென்று ஜரீனா, "சமரா, கவனமாறு!" என்றாள். பிறகு உடனே ஜெயசமரனை சுற்றி வலுவான பனி சக்தி சுவர் ஒன்று உருவானது. அந்த சுவர் அவனை சுற்றி இருந்த இடத்தை மங்கலாக்கியது. அந்த மங்கலிலிருந்து திடீரென ஒரு வெள்ளிக்கை மீண்டும் வெளிப்பட்டது. அது நேராக ஜெயசமரனை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்கியது. அந்த தாக்குதல் ஒரு நொடிக்குள் பனிச்சுவரை முற்றிலும் உடைத்தது. ஆனால் அந்த சிறிய தருணத்தை பயன்படுத்தி கொண்ட ஜெயசமரன் உடனே பின் வாங்கினான். அதனால் அந்த கையின் கொடிய தாக்குதலை அவன் தவிர்த்தான். தனது தாக்குதல் தவறிவிட்டதை உணர்ந்த அந்த வெள்ளிக்கை உடனே வெள்ளி ஒளியின் மின்னலில் மீண்டும் மறைந்து விட்டது. இந்த விசித்திரமான காட்சி ஜெயசமரனை மேலும் கலக்கமடைய செய்தது. அதே நேரத்தில் கடந்த சில நிமிடங்களாக அந்த கையிலிருந்து ஒரு மர்மமான சக்தி வெளிப்படுவதை அவன் தெளிவாக உணர்ந்திருந்தான். இதற்கிடையில் ஜரீனா பதட்டத்துடன் ஜெயசமரன் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தாள். பிறகு அவள் கவலையுடன், "சமரா, இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் என்ன?" என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் அவளை பார்த்து மெதுவாக சிரித்து கொண்டே, "இந்த மர்மமான கை எவ்வளவு நேரம் நமக்கு விளையாட்டு காட்டுதுன்னு நானும் பாக்குறேன். ஜரீனா, நான் இந்த 4 கிழவனுங்களை கொல்ல போறேன். நீ என்னை சுத்தி இருக்கிற பகுதியை கொஞ்சம் பாத்துக்கோ" என்றார். அந்த வெள்ளி நிற கை மிகவும் விசித்திரமாக இருந்ததால் அதை வெளியில் வர கட்டாயப்படுத்த வேண்டும் என்று ஜெயசமரன் முடிவு செய்தது தெளிவாக தெரிந்தது. அந்த முடிவுடன் அவனது உடல் திடீரென்று ஒளியாக மாறியது. பிறகு அடுத்த கணத்தில் அவன் ஜாவத் மற்றும் மற்ற 3 மூத்தவர்களை நோக்கி மிக வேகமாக பாய்ந்தான். அந்த நேரத்தில் அவனது உடலிலிருந்து கொடிய சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தி அவனது நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தியது. மறுபுறம் ஜெயசமரன் கொடிய நோக்கத்துடன் தங்களை நோக்கி வருவதை பார்த்த ஜாவத்தும் அவரது தோழர்களும் பயத்தில் உறைந்தனர். அவர்கள் உடனே அவசரமாக பின்வாங்க முயன்றனர். ஆனால் அவர்களுக்கு தப்பிக்க எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. ஏனெனில் அடுத்த சில நொடிகளில் ஜெயசமரன் அவர்கள் முன் வந்து உறுதியாக நின்றார். அதே நேரத்தில் அவனது கைகளிலிருந்து வெளிவந்த வெள்ளை ஒளி வானம் முழுவதும் பரவத் தொடங்கியது. பிறகு அந்த ஒளி மெதுவாக விரிந்து அவர்கள் 4வரையும் முற்றிலும் சூழ்ந்து கொண்டது. அந்த வெள்ளை ஒளிக்குள் சிக்கிய போது ஜாவத்தும் மற்ற 3வரும் தங்கள் உடல்களில் இருந்த அரக்க சக்திகள் மெதுவாக உறிஞ்சப்படுவதை உணர்ந்தனர். இந்த தாக்கம் குறிப்பாக ஜாவத்திற்கு மிக கடுமையாக இருந்தது. அதற்கு காரணம், அவர் ஏற்கனவே ஆழமாக காயமடைந்திருந்தார். இப்போது தனது அரக்க சக்திகளையும் இழந்ததால் அவரது நிலை மேலும் மோசமடைந்தது. அதோடு அவரது முகம் மேலும் வெளிரி பலவீனமாக தோன்றியது. அடுத்த கணத்தில் ஜெயசமரன் மீண்டும் காற்றுக்கல்லை வெளிக்கொணர்ந்தார். உடனே அதிலிருந்து ஒளி வெளிப்படத் தொடங்கியது. பிறகு அந்த ஒளி வேகமாக முன்னோக்கி நகர்ந்து
ஜாவத்தையும் அவரது தோழர்களையும் தாக்கவிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் திடீரென அவர்களுக்கு அருகில் ஒரு மங்கலான உருவம் மீண்டும் தோன்றியது. அந்த மங்கலான தோற்றத்தை கண்டவுடனே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். அதனால் அவன் தனக்குள்ளேயே மெதுவாக, "மறுபடியும் நீ வந்துட்டியா?" என்று கேட்டான். அந்த தருணத்தில் அவனது கண்களில் கோபம் மின்னியது. அதோடு அவனது உடல் மின்னல் வேகத்தில் ஒரு கல்லின் ஒளி போல பிரகாசித்தது. உடனே அவனது உடலிலிருந்து ஊதா மற்றும் தங்க நிற ஒளி வெடித்தது. அந்த ஒளி அவனது உடலில் இருந்த எண்ணற்ற நாகமுத்திரைகளை ஒளிரச் செய்தது. அந்த நாகமுத்திரைகளை அவனது பண்டைய நாகசக்தியின் மூலமாக இருந்தன. இப்போது அவன் மிகுந்த வலிமையை பெற்றிருந்தான். அதனால் மொத்தம் 3000 நாகமுத்திரைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நாக நகமாக உருவானது. பிறகு அந்த நகம் பரிமாணங்களை கிழித்தபடியே முன்னோக்கி பாய்ந்தது. அதே நேரத்தில் அந்த வெள்ளிக்கை மீண்டும் மர்மமாக தோன்றியது. ஆனால் அடுத்த கணத்தில் அந்த சக்தி வாய்ந்த நாக நகம் அதனுடன் நேராக மோதியது. அந்த மோதல் வானம் முழுவதையும் அதிரச் செய்தது. அதன் சத்தம் நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் கூட கேட்கப்பட்டது. இந்த முறை அந்த வெள்ளிக்கை திடீரென பின்வாங்கியது. அதோடு அதன் வெள்ளி பிரகாசமும் மங்கத் தொடங்கியது. அதை பார்க்கும்போது ஜெயசமரனின் தாக்குதல் அதற்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு ஜெயசமரன் அந்த கையை அமைதியாக உற்று பார்த்தான். பின்னர் சிறிய புன்னகையுடன், 3 தலைவர்கள நீ யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே பையனாவே தான் நீ இன்னும் என்ன நினைக்கிறியா? அப்படின்னா நான் உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் முன்னாடி வந்து உன்னோட உண்மையான உருவத்தை காட்டாம உன்னால இங்க இருக்கிற எவனையும் காப்பாத்த முடியாது என்றான். அவன் இதை சொன்னதும் அந்த வெள்ளி நிற கை மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் ஒரு மென்மையான குரல் எதிரொலித்து, "நீ உண்மையாவே சக்தி வாய்ந்தவன் தான். நீ இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவனா மாறுவன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறுவன்னு நான் கற்பனை கூட பண்ணல" என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் ஜெயசமரனின் கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை மேலும் ஆழமடைந்தது. அடுத்த கணத்தில் அவன் தனது ஊதா மற்றும் தங்க நிற நகங்களால் மிக வேகமாக தாக்க தொடங்கினான். பின்னர் அவன் கோபமான குரலில், "இப்பவும் நீ உன்னோட உண்மையான உருவத்தை காட்ட விரும்பாததால முதல்ல உன்னோட இந்த அடிமைகளை நான் அழிக்கிறேன்" என்றான். ஜெயசமரன் அந்த பெரிய வெள்ளி நிற கையை தாக்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஜரீனாவும் தனது இடத்திலிருந்து நகர்ந்து ஜாவத்தும் அவரது நண்பர்களும் இருந்த இடத்திற்கு முன்பாக வந்து நின்றாள். அங்கே வந்ததும் அவள் தனது முஷ்டிகளை மெதுவாக இறுக்கினாள். அடுத்த கணத்தில் அந்த 4 பேரையும் பனிச்சங்கிலிகள் சூழ்ந்தன. அந்த சங்கிலிகள் சாதாரணமானவை அல்ல. அவை ஆபத்தான பாம்புகளைப் போல இருந்தன. அவை முதலில் அவர்களின் உடல்களை இறுக்கமாக பிணைத்தன. பின்னர் மெதுவாக அவர்களின் உடல்களுக்குள் நுழைய தொடங்கின. அந்த பனிச்சங்கிலிகள் உடலுக்குள் சென்ற உடனே அவர்களின் உடல்கள் மெதுவாக உறையத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த பனி அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்தி உறைய வைத்தது. மேலும் அவர்களை சுற்றியிருந்த அந்த பனியில் ஒரு பண்டைய குறியீடு தெளிவாக தோன்றியது. அந்த நேரத்தில் ஜரீனாவும் ஜெயசமரனும் ஒரே எண்ணத்தில் இருந்தனர். ஏனெனில் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களில் யார் இந்த தருணத்தில் தங்களை எதிர்கொண்டிருந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் வெள்ளிக்கை அவர்களை காப்பாற்ற முடியாதபடி ஜரீனா முதலில் ஜாவத்தையும் மற்ற மூவரையும் கடுமையாக காயப்படுத்தி சிறைபிடித்தார். இதற்கிடையில் சமரனும் அவன் அருகில் இருந்த மற்ற அனைவரும் அவசரமாக பின்வாங்கி பாதுகாப்பான தூரத்தில் நின்றனர். பிறகு அவர்கள் கவலையுடன் ஜெயசமரனுக்கும் அந்த வெள்ளி கைக்கும் இடையில் நடக்கும் போரை கவனித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் ஜெயசமரனுக்கு இவ்வளவு கடுமையான சண்டையை கொடுக்கக்கூடிய அந்த மர்மமான மனிதனிடம் மிக ஆபத்தான சக்திகள் இருப்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. அதோடு அந்த அளவிலான வலிமை ஒரு அவதாரத்திற்கு உரியதாகவே தோன்றியது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் நாக நகங்கள் வெள்ளி கையின் மீது தொடர்ச்சியாக மோதிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு மோதலுக்கும் பின் நெஞ்சை அதிர வைக்கும் வெடிப்புகள் ஏற்பட்டன. அந்த வெடிப்புகளின் தாக்கத்தில் ஆபத்தான சக்தி அலைகள் வெகு தூரம் பரவின. சில தாக்குதல்களுக்கு பிறகு ஜெயசமரன் அந்த வெள்ளிக்கையில் சிறிய முத்திரைகள் தோன்றத் தொடங்கியதை கவனித்தான். அதை பார்த்தவுடன் அவன் இரக்கமின்றி, "ஐயா பெரியவரே, நீ என் கூட சண்டை போட விரும்புனா என்ன நேருக்கு நேர் சந்திச்சே ஆகணும்னு நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். அதனால இந்த மாதிரி முட்டாள்தனமான தந்திரங்களை பண்றதை விட்டுட்டு என் முன்னாடி வா" என்றான். அத்தியாயம் 2037. ஜெயசமரனின் அந்த வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் வரவில்லை. அதற்கு பதிலாக அந்த வெள்ளிக்கையின் தாக்குதல்கள் மேலும் வலிமையாக தொடர்ந்தன. இதை கண்ட ஜெயசமரனின் கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை இன்னும் தீவிரமானது. உடனே அவனது உள்ளே இருந்த சக்தி கட்டுப்பாட்டை மீறத் தொடங்கியது. அடுத்த நொடியில் அவன் திடீரென மறைந்து அந்த வெள்ளிக்கையின் மேல் தோன்றினான்.
பின்னர் தனது கைகளில் கருப்பு ஒளியை சேர்க்க தொடங்கினார். அந்த ஒளி எண்ணற்ற மின்னல் கீற்றுகளாக பிரிந்து அந்த வெள்ளி கையை சுற்றி விரிந்தது. அழிவும் மின்னலும் கலந்து உருவான அந்த சக்தி அந்த பெரிய கைக்குள் மறைந்திருந்த மர்ம சக்தியை மெதுவாக அரித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் அந்த கையை ஒரு சக்தி வாய்ந்த உதைத்தான். உடனே அந்த கையில் ஒரு விரிசல் தோன்றி அதிலிருந்து ஒளி வெளியேற தொடங்கியது. பிறகு அடுத்த கணத்தில் அந்த பெரிய வெள்ளிக்கை ஆயிரக்கணக்கான துண்டுகளாக நொறுங்கியது. அந்த கை அழிந்தவுடன் ஜெயசமரனின் முன்னிருந்த பகுதி மெதுவாக மங்கத் தொடங்கியது. அந்த மங்கலிலிருந்து ஒரு தெளிவற்ற உருவம் வெளிப்பட்டது. அந்த உருவத்தை ஜெயசமரனால் தெளிவாக அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அந்த மனிதன் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களில் ஒருவர் என்பது அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அப்போது அந்த மனிதனின் அதிகாரமான குரல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்து, சமரா, இந்த 3 வருஷத்துல நீ கொஞ்சம் திறமைகளை வளர்த்திருக்கன்னு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு கிழக்கு பகுதியில இருந்து பயந்து ஓடுன நீ இப்போ முழுசா மாறி வேற ஒரு ஆளா வந்திருக்க. எங்க 3 பேரையும் நீ பழி வாங்க விரும்புற இல்லையா? அப்படின்னா தொண்டைமான் பிரிவுக்கு வா. நாங்க எல்லாரும் உனக்காக அங்க காத்திருக்கோம். அப்போ எங்க தொண்டைமான் பிரிவை அழிக்கிற திறமை உனக்கு இருக்குதான்னு பாப்போம் என்று கேட்டதா. அந்த வார்த்தைகளுடன் அந்த மர்மமான மனிதனும் அவரை சுற்றியிருந்த மங்கலான இடமும் மெதுவாக மறையத் தொடங்கின. அந்த மங்கலான உருவம் மறைந்து போகும் வரை ஜெயசமரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கண்களில் இருந்த கோபம் மட்டும் குறையவில்லை. அந்த நேரத்தில் ஜரீனா திடீரென அவன் அருகே வந்து லேசான கவலையுடன், சமரா, நீயும் அதை உணர்ந்தியா என்று கேட்டாள். அதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்து, ஆமா, நானும் அதை உணர்ந்தேன். வந்தவன் பண்டைய குறியீட்டோட சக்திகளை பயன்படுத்திட்டு இருந்தான். அப்படின்னா தொண்டைமான் பிரிவுகிட்டையும் ஒரு பண்டைய குறியீடு இருக்கு என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜரீனாவின் முகத்தில் இருந்த பதட்டம் மேலும் அதிகரித்தது. பிறகு சில நொடிகள் யோசித்த பின் அவள் மெதுவாக, நான் நினைக்கிறது சரின்னா, தொண்டைமான் பிரிவு வச்சிருக்கிற பண்டைய குறியீடு கண்டிப்பா 8 பண்டைய குறியீடுகள்ல கற்பனைக்கு எட்டாத ஒன்னான பண்டைய பரிமாண குறியீடு தான் என்றாள். உடனே பண்டைய பரிமாண குறியீடு என்ற வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதில் ஒலித்தன. அவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். கடந்த சில ஆண்டுகளாக தொண்டைமான் பிரிவு தனது உண்மையான சக்தியை மறைத்து வைத்திருந்தது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பண்டைய குறியீட்டை வைத்திருக்கலாம் என்று அவன் ஒருபோதும் எண்ணியதில்லை. இந்த எண்ணம் அவனை சில நொடிகள் குழப்பமடையச் செய்தது. பின்னர் அவன் மெதுவாக, தொண்டைமான் பிரிவோட தலைவர்கள் இருளின் அடிமைகளோட கூட்டு சதியில ஈடுபட்டிருக்காங்கன்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க இருளின் அடிமைகளோட கூட்டு சதியில இருந்தா தொண்டைமான் பிரிவு கிட்ட இந்த பண்டைய பரிமாண குறியீடு எப்படி இருக்க முடியும் என்று கேட்டான். பண்டைய குறியீடுகள் பொதுவாக இருளால் அடிமைப்படுத்தப்பட்டவர்களை அடக்குவதற்கு அளவற்ற சக்தியை கொண்டிருந்தன. அதனால் ஒருவரிடம் இருளின் சக்திகள் இருக்கும் வரை அந்த பண்டைய குறியீடு அவற்றை கட்டுப்படுத்தி அடக்கிவிடும் என்பது இயல்பாகவே கருதப்பட்டது. இருப்பினும் ஜெயசமரன் தனது முந்தைய செயல்பாடுகளின் அடிப்படையில் அவன் உணர்ந்த சக்தி நிச்சயமாக ஒரு பண்டைய குறியீட்டின் சக்திதான் என்பதை ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தான். மேலும் அந்த பெரிய வெள்ளி நிற கை பரிமாணத்தை கிழித்தெறிந்த பிறகும் மிகுந்த வலிமையுடன் இருந்தது. அத்தகைய செயலை ஒரு பண்டைய பரிமாண குறியீட்டின் உதவியின்றி சாதிப்பது சாத்தியம் இல்லை என்பதும் தெளிவாக இருந்தது. இதை உணர்ந்த பின் ஜெயசமரன் ஜரீனாவை பார்த்து, இப்போதைக்கு இதை மறந்துடலாம். அவங்க என்ன யுக்தியையோ சக்தியையோ பயன்படுத்தினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பண்டைய குறியீடு மாதிரி ஒண்ணு ஒருபோதும் தீயவர்களோட கையில இருக்கக்கூடாது. அதனால அந்த 3 தலைவர்களையும் ஒழிச்சதுக்கு அப்புறம் அந்த பண்டைய பரிமாண குறியீட்டை அவங்க கிட்ட இருந்து நாம பறிச்சிடலாம் என்றான். அதே நேரத்தில் ஜரீனா தலையை லேசாக ஆட்டியபடியே சுற்றிலும் கவனமாக பார்க்க தொடங்கினாள். பிறகு தூரத்தில் நின்றிருந்த ஒரு பெண்ணை பார்த்ததும் அவளது உள்ளத்தில் ஒரு சொல்ல முடியாத கலக்கம் எழுந்தது. அந்த சிறிய மாற்றத்தை ஜெயசமரனும் அவள் முகத்தில் கவனித்தான். அதனுடன் தன்னை ஒரு விசித்திரமான நிலைக்குள் தள்ளப்பட்டவனாக அவன் உணரத் தொடங்கினான். ஏனெனில் அந்த கணத்தில் அந்த மூவருக்கும் இடையிலான உறவு மிகவும் சிக்கலானதாக மாறியிருந்தது. நீண்ட காலமாக ஜெயசமரனும் ஆரண்யாவும் ஒன்றாக இருந்தனர். காந்தல் பேரரசிலிருந்து அவன் தப்பிக்க முடிந்ததற்கு ஆரண்யா ஒரு முக்கிய காரணமாக இருந்தாள். அதனால் தன் மனம் எதிர்த்தாலும் ஜெயசமரன் ஆரண்யாவை ஆழமாக நேசிக்கிறான் என்பதை மறுக்க முடியாத நிலை இருந்தது. அதே நேரத்தில் ஜரீனாவுடன் அவன் அதிக நேரம் கழித்திருந்ததால் அவளது தன்மை மற்றும் உணர்வுகள் அவனுக்கு இன்னும் நெருக்கமாக தெரிந்திருந்தன. அரக்க பகுதியில் தனது உயிர் ஆபத்தில் இருந்தபோது தன்னை காப்பாற்ற ஜரீனா செய்த முயற்சிகள் இன்னும் அவனது நினைவில் தெளிவாக இருந்தன. இவ்வாறு ஜெயசமரன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த அந்த நேரத்திலேயே ஸ்வர்க சித்தி பிரிவின் வீரர்கள் தொண்டைமான் பிரிவின் வீரர்களை தாக்க தொடங்கின. இயல்பாகவே அந்த பிரிவின் மூத்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் தொண்டைமான் வீரர்கள் பீதியடைந்தனர். அதன் பின்னர் அவர்கள் இரக்கமின்றி கொல்லப்படுவது ஒரு சாதாரண நிகழ்வாக மாறியது.
போரை தொடங்கியது தொண்டைமான் பிரிவே என்பதால் அவர்கள் இதற்கான பெரிய விலையை செலுத்த வேண்டிய சூழல் உருவானது. அது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருந்தது. போரின் சத்தங்கள் நீண்ட நேரம் முழங்கின. அதன் பின்னர் அந்த மலை முழுவதும் தொண்டைமான் பிரிவு வீரர்களின் சடலங்களால் மூடப்பட்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த சிலர் அவர்களின் ஆபத்தான வலிமையை இழந்திருந்ததால் பயத்துடன் தப்பி ஓடினர். அந்த நேரத்தில் தூரத்தில் நின்றிருந்த ஆர்யா ஜெயசமரனை நோக்கி கையை அசைத்தாள். அப்போது அவள் முகத்தில் மெதுவான புன்னகை மலர்ந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் ஒரு அடியை முன்னே எடுத்து வைத்து அவளை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அவளுக்கு பின்னால் ஜரீனா மெதுவாகவும் தயக்கத்துடனும் பின்தொடர்ந்தாள். தன்னை நோக்கி அவர்கள் வருவதை கண்ட ஆர்யா கவலையுடன், "சமரணனா, உங்களுக்கு அடி எதுவும் படலல்ல?" என்று கேட்டாள். அந்த நேரத்தில் ஸ்வர்க சித்தி பிரிவைச் சேர்ந்த எண்ணற்ற வீரர்கள் அவர்களை சுற்றி நின்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஜெயசமரனை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் இன்று அவனும் அவனது தோழர்களும் உதவிக்கு வராமல் இருந்திருந்தால் ஸ்வர்க சித்தி பிரிவு அக்னிசரிதாவின் கிழக்கு பகுதியிலிருந்து முற்றிலும் அழிந்து வரலாற்றின் ஒரு பக்கமாக மட்டுமே மாறியிருக்கும் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது. ஆர்யாவின் கேள்விக்கு பதிலாக ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து தலையசைத்தான். அதன் பின்னர் அவளுக்கு பின்னால் வெள்ளை உடையில் தேவதை போன்ற தோற்றத்துடன் நின்றிருந்த ஆரண்யாவை அவன் கவனித்தான். அந்த பார்வையை உணர்ந்த ஆரண்யா தனது தலையை சற்று சாய்த்து ஜெயசமரனின் பின்னால் நின்றிருந்த ஜரீனாவை நோக்கி பார்த்தாள். அவர்கள் இருவரின் கண்களும் சந்தித்த அந்த ஒரு நொடியில் அந்த இடத்தின் காற்றே உறைந்து போனது போல தோன்றியது. எங்கு சென்றாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் சக்தி கொண்ட இந்த இரண்டு பெண்கள் ஒன்றாக நின்ற அந்த தருணத்தில் அவர்களை சுற்றியிருந்த சூழலை விசித்திரமான பதட்டத்தால் நிரப்பினார்கள். அந்த காட்சியை பார்த்த அனைவரின் பார்வையும் மெதுவாக ஜெயசமரன் மீது திரும்பியது. இதற்கிடையில் சமரனும் மூத்த அனந்தும் மற்ற வீரர்களும் விரைந்து வந்து அவர்களுடன் சேர்ந்தனர். பிறகு அங்கிருந்த நிலையை பார்த்ததும் அவர்களின் முகங்களில் ஒரு மெதுவான புன்னகை தோன்றியது. அப்போது சமரன் சிறிய சிரிப்புடன் தாழ்ந்த குரலில், "இந்த தருணம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கு. ஒருவேளை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சமரன்களுக்கும் 2 காதல் இருக்கிறது தான் விதி போல." என்று சிரித்தான். அந்த இடத்தில் உருவான அந்த விசித்திரமான அமைதி சில நொடிகள் நீடித்தது. பின்னர் ஒரு பெருமூச்சு விட்டபடி ஜெயசமரன் அந்த அமைதியை உடைத்தான். அப்போது அவன் அங்கிருந்த ஸ்வர்க சித்தி பிரிவின் பெரியவர்களை பார்த்து, "ஸ்வர்க சித்தி பிரிவோட தலைவர் எங்க?" என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட உடனேயே ஆரண்யாவின் கண்கள் திடீரென கலங்கின. பிறகு அவள் தாழ்ந்த குரலில், "எங்க பிரிவோட தலைவர் எங்களை எல்லாம் விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டாங்க. மற்ற பெரியவங்களும் பயங்கரமா காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலால எங்களோட ஸ்வர்க சித்தி பிரிவு பெரும் இழப்புகளை சந்திச்சிருக்குது. ஆனா இப்ப ஸ்வர்க சித்தி பிரிவோட ஒவ்வொரு வீரனோட சார்பாவும் நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாவர் பிரிவுல இருந்து வந்த எங்களோட பழைய நண்பர்களுக்கும் வெளியில இருந்து வந்த எல்லா புது நண்பர்களுக்கும் எங்களோட நன்றி" என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் மூத்த ஆனந்த் மெதுவாக சிரித்துக் கொண்டே, "இங்க பாரு மகளே, நீ எங்களுக்கு எந்த நன்றியும் சொல்ல தேவையில்லை. சின்ன பசங்க நீங்க, உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்க. என்ன மாதிரி ஒரு மூத்தவனுக்கு இந்த சூழல் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மன அழுத்தத்தை என்னால தாங்க முடியாது. அதனால நான் கிளம்புறேன்" என்றார். அதன் பின் அவர் திரும்பி மெதுவாக அங்கிருந்து சென்று விட்டார். அந்த தருணத்தில் சமரன் ஜெயசமரனை ஒருமுறை பார்த்து புன்னகைத்தான். பிறகு ஒரு பெருமூச்சு விட்ட பின் அவனும் அமைதியாக அங்கிருந்து விலகினான். அதன் பின்னர் ஸ்வர்க சித்தி பிரிவின் வீரர்களும் மெதுவாக அங்கிருந்து கிளம்பத் தொடங்கினர். அவர்கள் செல்லும் போது இடையிடையே ஜெயசமரனையும் அந்த 2 பெண்களையும் திரும்பி பார்த்தனர். கூட்டம் மெதுவாக கலைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஜரீனாவின் பனி நீல கண்கள் ஜெயசமரனை நோக்கி திரும்பின. பின்னர் அவள் மெதுவாக புன்னகைத்து ஆரண்யாவை பார்த்து, "நான் யாவர் பிரிவைச் சேர்ந்த ஜரீனா. நாம இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆனா உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு எனக்கு தெரியல" என்றாள். அந்த வார்த்தைகள் ஆரண்யாவின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை வரவழைத்தன. பிறகு அவள் அமைதியாக, "என் பேரு ஆரண்யா. உன்னை ஞாபகம் வச்சிருக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த முழு கிழக்கு பகுதியிலையும் உன்னை பத்தி தெரியாதவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க" என்றாள். இதற்கிடையில் வேறு எதையும் சொல்லாமல் ஜரீனா ஜெயசமரனை ஒரு முறை பார்த்தாள். பின்னர் அமைதியாக, "நீங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேச போறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க. நாம யாவர் பிரிவுக்கு போகணும். நான் அங்க காத்திருக்கேன்" என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் மெதுவாக அங்கிருந்து விலகினாள். அவள் சென்ற பிறகு ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பிறகு ஆரண்யாவை பார்த்து, "அம், அரண்யா, முதல்ல நீ ஏன் எங்களோட காந்தல் பேரரசுக்கு போனன்னு சொல்லு. நீ அங்க வந்ததை பத்தி என்னோட அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க.
அப்புறம் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு வேற அவங்க என்கிட்ட சொன்னாங்க என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஆரண்யாவின் முகத்தில் லேசான வெட்கம் தோன்றியது. பிறகு அவள் சற்று தயக்கத்துடன், விஷயம் என்னன்னா, நான் நான் ஒரு முக்கியமான வேலைக்காக காந்தல் பேரரசுக்கு போயிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட அப்பா அம்மா ஞாபகம் வந்து சும்மா நலம் விசாரிக்க நான் அங்க போனேன். உண்மைய சொன்னா இந்த 3 வருஷத்துல நீ ரொம்ப மாறிட்ட சமரா என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் தூரத்தில் மறைந்து கொண்டிருந்த சூரியனை நோக்கி பார்த்தான். பிறகு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடியே, நான் மாற வேண்டி இருந்தது ஆரண்யா. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் வலிமையானவனா மாற வேண்டி இருக்குது என்றான். இந்த பதிலை கேட்ட ஆரண்யா ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். ஏனெனில் அந்த வார்த்தைகள் பலவற்றை வெளிப்படுத்தி இருந்தன. அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சக்தியை அடைவதற்காக அவன் தனது உயிரையே பலமுறை பணயம் வைத்து கடினமாக உழைத்திருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. மற்றவர்களால் அவனுடைய அதிகரித்த வலிமையை மட்டுமே காண முடிந்தது. ஆனால் அவன் கடந்து வந்த பாதையின் கடினத்தை உணர முடிந்தது அவன் மட்டும்தான். அந்த நேரத்தில் ஆரண்யா மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டாள். பின்னர் அமைதியாக, சமரா, 3 வருஷத்துக்கு முன்னாடியும் நீ ரொம்ப வலிமையானவனா தான் இருந்த. ஏன்னா வலிமைங்கிறது வெறும் சக்திகளால மட்டும் வர்றதில்ல என்றாள். அந்த வார்த்தைகளுடன் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் இரத்தத்தில் தோய்ந்த ஒரு இளைஞன் ஈட்டியை பிடித்துக் கொண்டிருந்த அந்த காட்சி அவளது நினைவில் மீண்டும் தோன்றியது. அதற்கு பதிலாக ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் உறுதியான குரலில், சரி, எது எப்படியோ நான் திரும்பி வந்துட்டேன். கணக்க தீர்க்க வேண்டிய நேரமும் இப்ப வந்துருச்சு. இன்னும் 3 நாள்ல தொண்டைமான் பிரிவுக்கு போய் என்னோட பழிவாங்கலை நான் முடிக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகள் மெதுவாக காற்றில் கலந்தபோது சமீபத்தில் நடந்த போரின் விளைவுகள் அனைவரின் மனதிலும் கனமாக நிலைத்திருந்தன. தொண்டைமான் பிரிவு ஸ்வர்க்க சித்தி பிரிவை முற்றிலும் அழிக்க மேற்கொண்ட முயற்சி ஜெயசமரனின் தோழர்கள் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்ததால் தடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்திருந்தாலும் அதன் தாக்கம் மிகுந்ததாக இருந்தது. ஏனெனில் ஸ்வர்க்க சித்தி பிரிவு பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தது. அவர்களின் தலைவர் கடுமையான காயங்களால் உயிரிழந்திருந்தார். அதே நேரத்தில் பிரிவின் மூத்தவர்கள் பலரும் இன்னும் படுகாயங்களுடன் உயிர் தப்பி போராடி கொண்டிருந்தனர். இந்த நிலைமையால் அந்த பிரிவு தனது மிக இருண்ட காலத்தை கடந்து கொண்டிருந்தது. இதை உணர்ந்த ஜெயசமரன் தற்போதைய நிலையில் ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் வலிமை இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அதனால் அவன் அமைதியாக ஆரண்யாவை பார்த்து, அரண்யா, நீ உங்களோட ஸ்வர்க்க சித்தி பிரிவு வீரர்களை கூட்டிட்டு என் கூட யாவர் பிரிவுக்கு வா. நீ இனி இங்க தங்க முடியாது. ஏன்னா தொண்டைமான் பிரிவு மறுபடியும் பதுங்கி வந்தா உங்களோட ஸ்வர்க்க சித்தி பிரிவு வீரர்களுக்கு அதுதான் கடைசி நாளா இருக்கும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆரண்யா ஒரு கணம் அமைதியாக நின்றாள். அப்போது அவளது உள்ளத்தில் ஒரு தயக்கம் எழுந்தது. இப்போது யாவர் பிரிவுக்கு சென்றால் தாங்கள் அவர்களுக்கு ஒரு சுமையாகி விடுவோம் என்ற எண்ணம் அவளை தடுக்க தொடங்கியது. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் ஜெயசமரனின் யோசனைதான் சரியானது என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். ஆனால் அவள் உடனே ஒப்புக்கொள்ள முடியாமல் தயங்கினாள். அந்த தயக்கத்தை கவனித்த ஜெயசமரன் தாழ்ந்த குரலில், நீ இப்போ ஸ்வர்க்க சித்தி பிரிவோட தலைவிங்கிறத மறந்துடாத என்று அவளுக்கு நினைவூட்டினான். அந்த வார்த்தைகள் அவளது மனதில் ஆழமாக பதிந்தன. அவள் உடனே தனது கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். பிறகு சில நொடிகள் கழித்து அவள் வேகமாக தலையசைத்தாள். ஏனெனில் இப்போது அவள் தனிப்பட்ட உணர்வுகளை காட்டிலும் தன் வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தாள். அதனால் தனது கர்வத்தையும் தயக்கத்தையும் அடக்கி அவள் தயாராகி வந்தாள். அதற்கு பிறகு ஜெயசமரன் அவர்களுக்கு முன் கிடந்த இடிபாடுகளை ஒரு முறை பார்த்தான். பின்னர் அவன் ஆரண்யாவை பார்த்து அமைதியாக, போ, போய் உங்களோட வீரர்களுக்கு இதை புரியவை என்றார். அத்தியாயம் 2038. ஒரு காலத்தில் அக்னிசரிதாவின் கிழக்கு பகுதியை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் பிரிவு வெறும் சில நாட்களில் இவ்வாறு சிதைந்து போயிருந்தது. இந்த உண்மை ஆரண்யாவின் இதயத்தை ஆழமாக காயப்படுத்தியது. அந்த உணர்வுகளோடு அவள் தனது வீரர்களை நோக்கிச் சென்றாள். அதே நேரத்தில் ஜெயசமரன் அங்கிருந்து விலகி ஒரு குன்றின் உச்சியை நோக்கி சென்றான். அங்கே அமர்ந்தபடி கீழே நடைபெறும் அனைத்தையும் அமைதியாக கவனித்தான். அந்த செய்தி ஸ்வர்க்க சித்தி பிரிவின் வீரர்களிடம் பரவிய போது அவர்கள் வலியால் துடித்தனர். அவர்களின் இழப்பின் பாரம் அவர்களை பெரிதாக அழுத்தியது. அந்த நேரத்தில் ஜரீனா ஜெயசமரன் அருகில் வந்து, இவங்க எல்லாரையும் நம்மளோட யாவர் பிரிவுக்கு வர சொன்னியா என்று கேட்டாள். பிறகு அவள் அமைதியாக அவன் அருகே அமர்ந்தாள். அப்போது அவளது அழகான கண்கள் கீழே இருந்த வீரர்களை நோக்கி நிலைத்திருந்தன. அதே நேரத்தில் அந்த வீரர்கள் தங்கள் சிதைந்த உலகை மீண்டும் கட்டியெழுப்ப முயன்று கொண்டிருந்தனர். அந்த காட்சியை பார்த்தபடி ஜெயசமரன், ஆமா ஜெரீனா, அதுல
உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே என்று கேட்டான். அதற்கு அவள் உடனே, என்னோட சிந்தனைகள் அவ்வளவு குறுகியதில்ல சமரா. உண்மையை சொல்லணும்னா அவளோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீ திரும்பி வர்றதுக்கு முன்னாடி நான் தான் முழு யாவர் பிரிவோட சுமையையும் சுமந்துட்டு இருந்தேன். தொண்டைமான் பிரிவுல எண்ணற்ற சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்களோட 3 தலைவர்களும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதனால நான் இந்த போர்ல தோத்தா யாவர் பிரிவோட பல வீரர்களுக்கும் இந்த அப்பாவி வீரர்களுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் நேர்ந்துருமோன்னு நானும் பயந்தேன். கடைசி 3 வருஷமா நீ எப்ப வருவன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன் சமரா. ஆனா யாவர் பிரிவை பாதுகாக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் என்றாள். இதை சொல்லும்போது அவளது முகத்தில் ஒரு சோர்வு தெரிந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து அவள் மீண்டும், நீ திரும்பி வர்ற வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியாம போயிடுமோன்னு வேற நான் பயந்துகிட்டே இருந்தேன். சில சமயம் நீ திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம யாவர் பிரிவு மொத்தமா அழிஞ்சிடுமோன்னு பல இரவுகள் நான் தூங்காம இருந்திருக்கேன் என்றாள். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதை ஆழமாக தொட்டன. பிறகு மெதுவாக அவன் தன் அருகில் அமர்ந்திருந்த அவளை அமைதியாக பார்த்தான். கடந்த 3 ஆண்டுகளில் அவள் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்திருப்பாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த 3 ஆண்டுகள் யாருக்கும் எளிதானவை அல்ல. ஒரு காலத்தில் யாவர் பிரிவின் அனைவருக்கும் ஒரு சிறிய இளவரசியைப் போல இருந்த ஜரீனா இப்போது ஒரு பெரிய பொறுப்பை சுமந்திருந்தாள். மகிழ்ச்சியுடனும் கவலையற்ற தனத்துடனும் வாழ்ந்த அந்த பெண் இப்போது எண்ணற்ற உயிர்களின் பாரத்தை தாங்கி இருந்தாள். அந்த சுமையை நினைத்தபோது ஜெயசமரனின் இதயம் கனத்தது. பின்னர் அவளது கண்களை நேராக பார்த்தபடியே அவன் மெதுவாக, எனக்கு புரியுது ஜெரீனா, அந்த நேரம் உனக்கு ரொம்ப கடினமா இருந்திருக்கும். ஆனா இப்போ நான் திரும்பி வந்துட்டதுனால இனிமே அந்த சுமையை நான் சுமந்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை இதுக்கு முன்னாடி நான் கையாண்டிருக்கேன். அதனால இதையும் என்னால சமாளிக்க முடியும் என்றான். அவன் கண்களில் அன்பு நிரம்பி இருந்தபோது ஜெயசமரன் மெதுவாக கையை நீட்டி ஜரீனாவின் தலையை வருடினான். அப்போது அவளது மென்மையான கூந்தல் பனிக்கட்டியைப் போல சற்று குளிர்ச்சியுடன் இருந்தது. ஆனால் தொடும்போது மிகவும் இதமாக உணரப்பட்டது. அந்த மென்மையான செயல் ஜரீனாவின் அழகிய முகத்தில் ஒரு லேசான வெட்கத்தை மலரச் செய்தது. யாவர் பிரிவில் ஜெயசமரனைப் போலவே புகழ் பெற்றிருந்த அந்த பெண் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த அன்பை ஏற்றுக்கொண்டாள். பின்னர் ஜெயசமரன் மட்டும் கேட்கும் அளவுக்கு மெதுவாக, ஆனா நீயும் கவலைப்படாத, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன் என்றாள். அதே நேரத்தில் தூரத்தில் இருந்த ஆரண்யா ஸ்வர்கசித்தி பிரிவின் வீரர்களை சீர் செய்து புறப்பட தயாராகும்படி கட்டளையிட்டுக் கொண்டிருந்த போது தன்னை சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள். அப்போது திடீரென மலை உச்சியில் ஜெயசமரனையும் ஜரீனாவையும் அவள் கவனித்தாள். அந்த காட்சி அவளது உள்ளத்தில் ஒரு விசித்திரமான அசைவை கிளப்பியது. உடனே அவள் தனது சிவந்த உதட்டை கடித்தாள். வழக்கமாக அமைதியாக இருக்கும் அவளது இதயத்தில் ஏதோ ஒரு புதிய உணர்வு எழுந்தது. அந்த தருணத்தில் அவளது அருகில் இருந்த ஆர்யா மென்மையான குரலில், அடக்கடவுளே, ஆரண்யாக்கா, இந்த தடவை உங்களுக்கு கடுமையான போட்டி காத்திருக்குது போலையே என்றாள். அப்போது முகத்தில் ஒரு லேசான புன்னகையுடன் அவள் பார்வையும் மலையின் மீது நிலைத்திருந்தது. அந்த வார்த்தைகளை கேட்ட ஆரண்யா அவளை திரும்பி பார்த்தாள். பின்னர் மெதுவாக, சமரனை காப்பாத்துறதுக்காகவும் தலைவர் மகேந்திரனை ஜெயசமரனை காப்பாத்த வர வைக்கிறதுக்காகவும் ஜரீனா அவளோட உயிரையே பணையம் வச்சு அந்த அரக்க பகுதிக்குள்ள போனா. உண்மையை சொல்லணும்னா அவளோட காதலுக்காக அவ பண்ற அளவுக்கெல்லாம் என்னால ஒரு நாளும் பண்ணவே முடியாது என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆர்யா ஒரு நொடி யோசித்தாள். பின்னர் சிரிப்புடன், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆரண்யாக்கா, உங்க 2 பேரோட குணங்களும் வெவ்வேறானது. நீங்க உங்க காதல ஒரு மாதிரி வெளிப்படுத்துறீங்க, அவங்க ஒரு மாதிரி வெளிப்படுத்துறாங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க சமரன் அண்ணாவை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இல்லனா உங்கள மாதிரி ஒரு பொண்ணு எந்த காரணம் இல்லாம காதல் பேரரசுக்கு ஏன் போகணும்? ஆனா நீங்க கவலைப்படாதீங்க ஆரண்யாக்கா, உங்களோட இதயம் வெளியில பனிக்கட்டி மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள காதல் சுடர் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இத்தனை வருஷங்களா நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சமரன் அண்ணாவால மட்டும்தான் உங்களோட இந்த காதலை அனுபவிக்க முடியும் என்றாள். அவளது இந்த வார்த்தைகள் ஆரண்யாவின் மனதை தொட்டன. அதனால் எப்போதும் அமைதியாக இருக்கும் அவளுக்கு கூட முகம் லேசாக சிவந்தது. ஆனால் அவள் உடனே அதை மறைக்க முயன்று லேசான கோபத்துடன், இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் உனக்கு யார் கத்துக் கொடுத்தது? போ, போய் நாம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசி என்றாள். அதற்கு ஆர்யா சிரித்தபடி சரி என்று பதிலளித்தாள். பின்னர் தனது சிறிய கையை அசைத்துக் கொண்டே அவள், ஆனா ஆரண்யாக்கா, இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல எதுக்கு வேணாலும் மருந்து இருக்கு, ஆனா வருத்தத்துக்கு மருந்தே இல்ல என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் சிரித்தபடியே அங்கிருந்து ஓடினாள். அவளை பார்த்து கொண்டிருந்த ஆரண்யா மெதுவாக தனது சிவந்த உதடுகளை சுருக்கினாள். அதே நேரத்தில் சில நொடிகள் முன்பு அமைதியாக இருந்த அவளது இதயம்
மீண்டும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து காலம் நகர்ந்தது. அரை நாள் கடின உழைப்புக்கு பிறகு அந்த பகுதி முழுவதும் சுத்தப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஜெயசமரனும் மற்றவர்களும் அங்கு நீண்ட நேரம் தங்கவில்லை. சில நாட்களுக்கு முன்பு அழகாக இருந்த அந்த இடத்தை நினைத்து அனைவரும் அமைதியாக பெருமூச்சு விட்டனர். இறுதியாக ஜெயசமரன் தனது கையை அசைத்து அனைவரையும் கிளம்ப சைகை காட்டினான். அதன் பின் அவர்கள் அனைவரும் யாவர் பிரிவை நோக்கி புறப்பட்டு சென்றனர். ஒரு பெரிய கூட்டம் யாவர் பிரிவுக்குள் நுழைந்ததை பார்த்ததும் அங்கிருந்தோரிடையே ஒரு சலசலப்பு எழுந்தது. பிறகு யாவர் பிரிவு வீரர்கள் துயரத்தில் இருந்த ஸ்வர்கசித்தி பிரிவு வீரர்களை பார்த்து மனம் கனிந்தனர். இந்த போர் உண்மையில் முழு கிழக்கு பகுதியையும் அதிர்ச்சி அடைய செய்திருந்தது. ஜரீனாவும் ஜெயசமரனின் சரியான நேர வருகையும் இல்லாமல் இருந்திருந்தால் யாவர் பிரிவின் நிலைமை இதைவிட மோசமாக இருந்திருக்கலாம் என்பது அனைவருக்கும் புரிந்திருந்தது. இதற்கிடையில் யாவர் பிரிவின் பிரதான அவையில் தலைவர் மகேந்திரன் ஸ்வர்கசித்தி பிரிவில் நடந்த சம்பவங்களை அறிந்த பின் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அப்போது அவரது முகத்தில் கவலையும் விரக்தியும் தென்பட்டன. அந்த மனநிலையிலேயே அவர் மெதுவாக, இன்னைக்கு ஸ்வர்கசித்தி பிரிவுக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தொண்டைமான் பிரிவை தவிர கிழக்கு பகுதியில எஞ்சியிருக்கிற ஒரே பெரிய பிரிவு நம்ம யாவர் பிரிவு தான். அதனால அவங்க உடனே நம்மள தாக்க திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றார். அவரது கவலையை உணர்ந்த ஜெயசமரன் அமைதியாக அவரை தேற்ற முயன்றார். பின்னர் தன்னம்பிக்கையுடன், தலைவர் மகேந்திரன், இப்போதைக்கு பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த தடவை ஸ்வர்கசித்தி பிரிவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்குங்கிறது உண்மைதான். ஆனா இந்த தாக்குதலுக்காக தொண்டைமான் பிரிவும் ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்காங்க. இந்த முயற்சியில அவங்களோட பல மூத்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இருளின் அடிமைகளோட மறைமுக உதவி அவங்களுக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கான இழப்பை அவங்களால அவ்வளவு எளிதா புறக்கணிக்க முடியாது. இப்போதைக்கு அவங்க உடனடியா தாக்க தயங்குவாங்க. அதுவும் இல்லாம தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களும் ரொம்ப புத்திசாலிகள். அதனால இந்த நேரத்துல அவங்க எந்த அவசரமான முடிவையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க போட்ட திட்டமெல்லாம் நம்மால பாழாயிடுச்சு என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட மகேந்திரன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார். பிறகு உடனே, அப்படின்னா நீ என்ன சொல்ல வர சமரா என்று கேட்டார். மகேந்திரனின் ஆச்சரியமான பார்வையை கவனித்த ஜெயசமரன் அமைதியாகவும் தெளிவாகவும் அவனது எண்ணத்தை வெளிப்படுத்தி, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே நாம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொண்டைமான் பிரிவை தாக்கி அழிச்சிடுவோம். கிழக்கு பகுதியில நிலவர இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தொண்டைமான் பிரிவை அழிக்கிறது ரொம்ப அவசியம் என்றார். இந்த வார்த்தைகள் அவையிலிருந்த அனைவரையும் ஒரு நொடி அமைதியாக்கியது. தலைவர் மகேந்திரனும் யாவர் பிரிவின் மற்ற பெரியவர்களும் ஆழ்ந்த அதிர்ச்சியில் மூழ்கினர். ஏனெனில் இந்த நேரத்தில் தொண்டைமான் பிரிவு மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தது. மேலும் பலர் அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே விரும்புவார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் ஜெயசமரனின் மனதில் வேறு ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. அவன் மேலும் தந்திரமாகவும் உறுதியுடனும் எதிரிகள் தாக்குவதற்கு முன்பே அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அந்த பதட்டமான சூழ்நிலையை கவனித்த ஜரீனா மெதுவாக தனது அப்பாவை பார்த்து, அப்பா, தொண்டைமான் பிரிவு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம யாவர் பிரிவும் பலவீனமானது இல்ல. ஒரு போர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு முன்கூட்டியே யாராலையும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இருளின் அடிமைகள் ரொம்ப தந்திரமானவங்க. அதனால நம்ம தொண்டைமான் பிரிவை தாக்காம அவங்களுக்கு நேரம் கொடுத்தா அதோட விளைவுகள் எவ்வளவு ஆபத்தா மாறும்னு கணிக்கவே முடியாது என்றாள். அவளது வார்த்தைகளுக்கு ஒப்புதல் தெரிவிக்கும் விதமாக ஜெயசமரன் தலையசைத்தான். ஏனெனில் தொண்டைமான் பிரிவுக்கு கருங்கோன் சேனை என்ற இருளின் அடிமைகளின் குழு உதவி செய்கிறது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். மேலும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அந்த சதியின் பின்னணியில் கருங்கோன் சேனை குழு முன் வராமல் தொண்டைமான் பிரிவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதையும் அவனால் உணர முடிந்தது. இத்தகைய சூழ்நிலையில் யாவர் பிரிவு விரைவாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த பிரச்சனையின் மூலத்தை கண்டறிவது கடினமாகவும் மேலும் சிக்கலாகவும் மாறிவிடும் என்ற எண்ணம் அவனுக்குள் உருவானது. இதற்கிடையில் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஆரண்யா மெதுவாக பேசத் தொடங்கி, தலைவர் மகேந்திரன், இந்த தோல்விக்கு அப்புறம் ஒருவேளை தொண்டைமான் பிரிவு இனி கிழக்கு பகுதியில ரொம்ப சக்தி வாய்ந்த பிரிவா இருக்காது என்றாள். அவளது வார்த்தைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. அதை கேட்ட மகேந்திரன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, ஏன் அப்படி நினைக்கிற ஆரண்யா என்று கேட்டார். அனைவரின் பார்வையும் தன்னிடம் திரும்பியதை உணர்ந்த ஆரண்யா அமைதியாக அவர்களை ஒருமுறை பார்த்துவிட்டு, தொண்டைமான் பிரிவால தொடங்கப்பட்ட இந்த போர் முழு கிழக்கு பகுதியையும் பாதிச்சிருக்குது. மேலும் பல பெரிய பிரிவுகள் அவங்களால அழிக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த பிரிவுகள் அழிஞ்சாலும் அதோட எல்லா வீரர்களும் அழிஞ்சு போகல. உண்மையில பல சக்தி வாய்ந்த வீரர்கள் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் மறைஞ்சிருக்காங்க. அதனால யாவர் பிரிவு உறுதியா ஒரு முடிவு பண்ணி தொண்டைமான் பிரிவை அழிக்க போனா
மறைஞ்சிருக்கிற அந்த எண்ணற்ற வீரர்கள் நம்மளோட சேருவாங்கன்னு நான் நம்புறேன். அப்போ நிலைமை முழுசா மாறும். அதோட தொண்டைமான் பிரிவும் மொத்தமா அழிக்கப்படும் என்றாள். அவளது வார்த்தைகள் அவையில் ஒரு புதிய சிந்தனையை ஏற்படுத்தின. அந்த யோசனை தன் காலை தானே வெட்டி கொள்வதை போன்ற அபாயகரமானதாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு வலுவான வாய்ப்பையும் கொண்டிருந்தது. இதை கேட்ட ஜெயசமரன் கூட ஆச்சரியத்துடன் ஆரண்யாவை பார்த்தான். ஏனெனில் அவள் கூறிய யோசனை மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது. தொண்டைமான் பிரிவால் உருவாக்கப்பட்ட வெறுப்பை யாவர் பிரிவு தங்களுக்கு சாதகமாக மாற்றி மறைந்திருக்கும் அனைத்து வீரர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்த முடியும் என்ற எண்ணம் அனைவரின் மனங்களிலும் வலுத்தது. அந்த நிலையில் தொண்டைமான் பிரிவு கிழக்கு மண்டலத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வரும் வீரர்களுடன் வாழ்வா சாவா போரில் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அந்த எண்ணம் வலுத்த போது மகேந்திரனின் பார்வை மெதுவாக ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. அப்போது அவரது கண்களில் ஒரு புதிய உற்சாகத்தின் ஒளி தெரிந்தது. பின்னர் அவர், சமரா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். ஆனால் ஜெயசமரன் உடனடியாக அவருக்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஒரு அமைதியான புன்னகையுடன் தலையசைத்தான். அந்த சின்ன சைகையிலேயே அவனது முடிவு புரிந்து கொள்ளப்பட்டது. அதனை உணர்ந்த மகேந்திரன் உடனே எழுந்து நின்று உறுதியான குரலில், சரி, அப்படின்னா இந்த செய்தியை தொலைதூரம் வரைக்கும் பரப்புங்க. எல்லாத்துக்கும் மேல கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லா வீரர்களையும் இங்க வர வைங்க. அப்பதான் நாம தொண்டைமான் அழிவு கூட்டணியை உருவாக்க முடியும் என்றார். 3 நாட்களில் அனைவரும் ஒன்றிணைந்து தொண்டைமான் பிரிவை எதிர்த்து போராடப் போவதாக அறிவிக்கப்பட்ட அந்த தருணத்தில் மகேந்திரனின் முகத்தில் இன்னும் கவலை மிதந்து கொண்டே இருந்தது. ஏனெனில் கடந்த 1 வருடமாக அவரது யாவர் பிரிவு தொண்டைமான் படைப்பிரிவின் தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த அழுத்தத்தில் அவருக்கு சுவாசிக்க கூட சிரமமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இப்போது நிலைமை மாறக்கூடும் என்ற ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளி அவரது மனதில் மெதுவாக எழுந்தது. இதற்கிடையில் தொண்டைமான் அழிவு கூட்டணியை பற்றிய செய்தி கிழக்கு பகுதி முழுவதும் வேகமாக பரவத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அந்த செய்தி பெரிய சலசலப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அது உண்மை என உறுதியானதும் அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பில் மூழ்கியது. அதன் பின்னர் கிழக்கு பகுதியின் பல்வேறு இடங்களில் மறைந்திருந்த எண்ணற்ற வலிமை மிக்க வீரர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து யாவர் பிரிவை நோக்கி நகரத் தொடங்கினர். அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் இருந்தது. அது தொண்டைமான் பிரிவின் மீது கொண்டிருந்த ஆழமான வெறுப்பும் பழிவாங்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசையும் ஆகும். காலம் நகர்ந்தபோது 2 முதல் 3 நாட்களுக்குள் கிழக்கு பகுதியின் வானமே ஒரு விசித்திரமான அதிர்வால் நிரம்பியது. ஏனெனில் எண்ணற்ற வீரர்கள் வானில் வேகமாக பறந்து நேராக யாவர் பிரிவை நோக்கி முன்னேறினர். அந்த நேரத்தில் பழிவாங்கும் உணர்வு அமைதியாக கிழக்கு பகுதி முழுவதையும் சூழ்ந்தது. அது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தது தொண்டைமான் பிரிவு என்ற ஒரே ஒரு பிரிவுதான். ஆனால் இப்போது அந்த பிரிவு முன்பிருந்த அதே கம்பீரத்தையும் பிரம்மாண்டத்தையும் இழந்திருந்தது. அதற்கு பதிலாக இருளின் அரக்க சக்திகள் அந்த பகுதி முழுவதும் பரவி இடைவிடாமல் ஒரு குளிர்ந்த கனமான காற்று வீசிக்கொண்டே இருந்தது. அந்த பிரிவுக்குள் நுழைந்து வெளியேறிய வீரர்கள் அரக்க சக்திகளை உறிஞ்சியபடி முகத்தில் ஒரு பயங்கரமான போதை போன்ற மாற்றத்தை காட்டினர். இப்போது அந்த இடம் ஒரு சாதாரண மாபெரும் படைப்பிரிவாக தோன்றவில்லை. மாறாக அது ஒரு இருண்ட அரக்க பேரரசு போன்ற தோற்றத்தை எடுத்திருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரிவின் மிக ஆழமான பகுதியில் ஒரு ஆழமான மலை நதியின் மேல் 3 நிழல்கள் தங்கள் கைகளை பின்னால் கட்டியபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தன. அப்போது அவர்களை சுற்றி ஒரு பயங்கரமான சக்தி மெதுவாக பரவி அவர்களின் உடல்களை முழுவதும் ஆட்கொள்ளத் தொடங்கியது. பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த 3 நிழல்களில் ஒருவன் மெதுவாக சிரித்தபடியே, தபான், யாவர் பிரிவு நம்மளோட சாகர வரைக்கும் போராடுறதுக்காக தொண்டைமான் அழிவு கூட்டணின்னு ஒன்ன உருவாக்குறதா நான் கேள்விப்பட்டேன் என்றான். அத்தியாயம் 2039. அந்த குரலை கேட்டதும் நடுவில் நின்றிருந்த வெள்ளை உடை அணிந்த தபான் அமைதியாக, நீ கேள்விப்பட்டது உண்மைதான், பரவாயில்ல, அவங்க வர்ற வரைக்கும் நாம காத்திருப்போம் என்றார். சிறிது இடைவெளிக்கு பிறகு தபான் தனது குரலை குறைத்து, நாம இந்த கூட்டணியை முழுசா அழிச்சிட்டா கிழக்கு அக்னி சரிதாவுல நம்மளை எதிர்க்க இனி யாருக்கும் தைரியம் வராது. அதுக்கப்புறம் நம்ம தொண்டைமான் பிரிவு தான் இந்த பகுதி மொத்தத்துக்கும் ராஜாவா இருக்கும் என்றார். அப்போது அவரது கண்கள் கருப்பும் வெள்ளையும் கலந்து காணப்பட்டன. அவை இரவும் பகலும் ஒன்றாக கலந்தது போல தோன்றியதால் அவருக்கு ஒரு ஆழமான மர்ம தோற்றம் கிடைத்தது. அவர் அருகில் நின்றிருந்த நரைத்த முடியுடைய துராஜ் புன்னகையுடன், நான் அந்த சமரன் ஜெயந்தனை சந்திச்சேன். வெறும் 3 வருஷத்துல அவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறுவான்னு நான் என்னோட கனவுல கூட நினைக்கல.
இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது என்றார். அதற்கு பதிலாக தபான் மெதுவான குரலில், 3 வருஷத்துக்கு முன்னாடியே நாம் அவனை ரொம்ப எளிதா கொன்னு இருக்கலாம். சரி, பரவாயில்ல. இப்பவும் எதுவும் மாறல. அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறினாலும் அவன் நம்ம கையால சாகணுங்கிற விதி மட்டும் மாறாது என்றார். தபானின் வார்த்தைகள் காற்றில் மெதுவாக பரவ அதை கேட்ட துராஜ் அமைதியாக புன்னகைத்து தலையசைத்தார். அதன் பிறகு எந்த அவசரமும் இல்லாதபடி அவர் தனது கையை மெதுவாக அசைத்தார். அந்த சிறிய அசைவோடு அவரது கையிலிருந்து ஒரு வெள்ளி ஒளி பாய்ந்து கீழே ஓடிக்கொண்டிருந்த ஆழமான மலை நதியை நோக்கி நேராக இறங்கியது. அந்த ஒளி கீழிறங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர் சற்றே சோகமான சிரிப்புடன், இந்த பண்டைய குறியீட்டை என்னால இன்னும் முழுசா பயன்படுத்த முடியல. சரி, எப்படி இருந்தாலும் அது என்னோடது இல்லையே, அப்புறம் எப்படி என்னால அதை பயன்படுத்த முடியும்? நான் எவ்வளவு துரதிருஷ்டசாலியா இருக்கேன் என்றார். அந்த வெள்ளி ஒளி நதியின் ஆழத்திற்குள் ஊடுருவி சென்றபோது அங்கு கருப்பு புகை மெதுவாக மிதந்து கொண்டிருந்தது. மேலும் அதன் நடுவில் ஒரு சிலை போல அமைதியாக அமர்ந்திருந்த மங்கலான நிழல் தென்பட்டது. அடுத்த நொடியே அந்த ஒளி திடீரென பிரகாசித்து நேராக அந்த நிழலின் உடலுக்குள் கலந்தது. இதை அமைதியாக கவனித்த தபான், தொண்டைமான் அழிவு கூட்டணி, வாங்க வாங்க, யாவர் பிரிவே, நீ கனவுலையும் நினைச்சு பார்க்காத ஒரு பரிச உங்க எல்லாருக்கும் நான் தரேன் என்றார். அதன் பிறகு காலம் மெதுவாக நகர்ந்தது. வெறும் 3 நாட்களுக்குள் யாவர் பிரிவின் சூழல் விளக்க முடியாத ஒரு மர்மமான மாற்றத்தை அடைந்தது. ஏனெனில் தொண்டைமான் பிரிவின் மூத்தவர்களிடமிருந்து ஒளிந்து வாழ்ந்த வீரர்கள் தங்கள் மறைவிடங்களிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரத் தொடங்கினர். பின்னர் அவர்கள் அனைவரும் கிழக்கு பகுதியில் இன்னும் நிலைத்திருந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த பிரிவான யாவர் பிரிவை நோக்கி நகரத் தொடங்கினர். இவ்வளவு எண்ணிக்கையிலான வீரர்கள் யாவர் பிரிவில் சேர முன்வந்ததை பார்த்த மகேந்திரனும் அவரது தோழர்களும் தொண்டைமான் அழிவு கூட்டணி ஏற்படுத்திய தாக்கம் தங்களது எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது என்பதை உணர்ந்து ஆச்சரியத்தில் மூழ்கினர். அதே நேரத்தில் அந்த கூட்டம் பெருகிக் கொண்டே போனது. இதனால் தொண்டைமான் பிரிவு கிழக்கு பகுதியில் உருவாக்கி இருந்த வெறுப்பின் ஆழத்தை அவர்கள் முன்பு சரியாக மதிப்பிடவில்லை என்பதும் தெளிவானது. அதைத் தொடர்ந்து யாவர் பிரிவை சூழ்ந்த மலைப்பகுதிகளில் மக்கள் கூட்டம் பெருகியது. அந்த இரைச்சல் மேகங்களை தொடும் அளவுக்கு உயர்ந்து அந்த பரந்த மலைப்பகுதி ஒரு சந்தை போல பரபரப்பாக மாறியது. அதே நேரத்தில் வானத்தில் அவ்வப்போது ஒளிக்கீற்றுகள் பளிச்சென தெரிந்தன. மேலும் வந்திருந்த பல வீரர்களும் மிகுந்த அபாயகரமான சக்திகளை கொண்டிருந்தனர். அதோடு அவர்களின் கண்களில் தொண்டைமான் பிரிவின் மீது கொண்டிருந்த ஆழமான வெறுப்பு உணர்வு தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அவர்களால் தான் அவர்களின் படைகள் அழிக்கப்பட்டிருந்தன. அவர்களின் தோழர்கள் கண்முன்னே கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தனர். மேலும் அவர்கள் நீண்ட நாட்களாக மறைவிலேயே வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்தனர். இந்த எல்லா அனுபவங்களும் தொண்டைமான் பிரிவை அவர்களுக்கு பரம எதிரியாக மாற்றியிருந்தன. அதைத் தொடர்ந்து மேலும் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் வந்து சேர்ந்தபோது யாவர் பிரிவின் பாதுகாப்பு வளையங்கள் கூட அந்த அழுத்தத்தை உணர்ந்தன. பின்னர் ஒரு நேரத்தில் அந்த சூழலில் இருந்த ஒளிவட்டம் மெதுவாக கலைந்து அதன் பின் பரந்த மற்றும் வலிமையான சக்திகள் அலைகள் வெள்ளம் போல எல்லா திசைகளிலும் பரவின. அந்த நேரத்தில் யாவர் பிரிவின் ஒவ்வொரு வீரனின் முகத்திலும் ஒரு உறுதியான தன்னம்பிக்கை தெரிந்தது. எதிரிகள் தங்களை விட அதிக சக்தி வாய்ந்தவர்கள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் பயம் அவர்களை ஆட்கொள்ள அனுமதிக்காமல் அவர்கள் நிலைத்து நின்றனர். அதே நேரத்தில் அழிக்கப்பட்ட பெரிய பிரிவுகளின் வீரர்கள் யாவர் பிரிவின் வலிமையான வீரர்களை கண்டபோது அமைதியாக பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் அவர்களது சொந்த படைகளுடன் ஒப்பிடும்போது யாவர் பிரிவின் வலிமை மிக அதிகமாக மேலோங்கி இருந்தது. அதனால் தொடர்ச்சியான பல தாக்குதல்களையும் மீறி கிழக்கு பகுதியில் யாவர் பிரிவு மட்டுமே இன்னும் நிலைத்திருந்த ஒரே பெரிய பிரிவு என்பதில் யாருக்கும் பெரிதாக ஆச்சரியம் இல்லை. அனைவரும் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் திடீரென வானத்தில் ஒரு அபாயகரமான சக்தி எழுந்தது. அதன் அதிர்வை உணர்ந்த எண்ணற்ற வீரர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனே மேலே பார்த்தனர். அப்போது யாவர் பிரிவின் மையப்பகுதியில் இருந்து ஒரு கருமேகம் மெதுவாக எழுந்து கொண்டிருப்பது கண்ணில் பட்டது. அதற்கு பிறகு வானில் ஒரு கூட்டம் அசையாமல் நின்று கொண்டிருந்தது. அவர்களின் சக்தி மெல்ல வெளிப்பட்டு 10,000 அடி உயரமுள்ள ஒரு பெரிய சிங்கத்தின் உருவமாக மாற்றமடைந்து மிகவும் பயங்கரமான தோற்றத்தை அளித்தது. அந்த காட்சியை பார்த்தவுடனே பல வலிமைமிக்க வீரர்களின் முகங்கள் கடுமையாக மாறின. மேலும் அவர்களின் கண்களில் பயம் தோன்றியது. அதோடு அந்த படையின் உண்மையான வலிமை அவர்களுக்கு முழுமையாக புரிந்தது. அந்த படையை பார்த்த மக்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்கி, இது யாவர் பிரிவோட படையா? இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல என்று ஒருவர் சொல்ல, அவர் அருகில் இருந்த இன்னொருவர்,
சமர ஜெயந்தை இந்த படையை யாவர் பிரிவுக்கு கொண்டு வந்திருக்கிறதாகவும் அது ரொம்ப ஆபத்தான படைன்னு நான் கேள்விப்பட்டேன் என்றார். அதற்கு ஒருவர், சமரன் ஜெயந்தனா 3 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு பகுதியில் இருந்து தப்பிச்சு ஓடின அதே சமரன் தானா இவன்? என்று கேட்டார். அதை கேட்ட ஒருவர், வேற யாரா இருக்க முடியும்? ஆனா அவன் முன்னாடி மாதிரி இப்ப யாருக்கும் தெரியாத சின்ன பையன் இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி தொண்டைமான் பிரிவோட மூத்தவரான ஜாவேத் ஸ்வர்க்க சித்தி பிரிவை அழிக்க போயிருக்காரு. அதை கேள்விப்பட்ட சமரன் ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு உதவ போயிருக்கான். கடைசியில அங்க போன தொண்டைமான் பிரிவை சேர்ந்த ஒரு மூத்தவர் கூட உயிரோட இல்ல என்றார். இதையெல்லாம் கேட்க கேட்க அங்கிருந்த மக்களின் கண்களில் ஆச்சரியமும் ஆர்வமும் மெதுவாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஏனெனில் கடந்த சில நாட்களாக ஜெயசமரனின் பெயர் கிழக்கு மண்டலம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அந்த உணர்வு இன்னும் அடங்காமல் இருந்த நேரத்தில் சில கணங்களுக்கு முன்புதான் பஹிராவின் கொடிய படை வானத்தில் தோன்றியது. அதற்கு பின்னால் ஒரு ஒளி கூட்டம் மெதுவாக வெளிப்பட்டது. அதனுள் மகேந்திரன், ஜெயசமரன், மூத்தானந்த், சமரன் மற்றும் பலர் அமைதியாக முன்னே வந்தனர். அவர்கள் அங்கு வந்து நின்றதும் இதுவரை பரவியிருந்த அமளி திடீரென அடங்கி ஒரு கனமான அமைதி அந்த இடத்தை சூழ்ந்தது. அந்த அமைதிக்குள் மகேந்திரன் மெதுவாக சுற்றி பார்த்து கம்பீரமான குரலில், இங்க இருக்கிற யாரும் யாரையும் அந்நியரா நினைக்கலன்னு நான் நம்புறேன். இந்த இக்கட்டான நேரத்துல எங்களோட யாவர் பிரிவு உங்க எல்லோரோடையும் துணை நிற்கும். போன 1 வருஷம் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு வேதனையாகவும் கடினமாகவும் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அதே நிலைமையில தான் எங்களோட யாவர் பிரிவும் இருந்துச்சு. அதனாலதான் எங்களால உங்க யாருக்கும் உதவி பண்ண முடியல. நாங்க உங்களுக்கு உதவ வரலன்னு யாரும் எங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை நாங்க வேணும்னே உங்களுக்கு உதவ முன் வரலன்னு நீங்க நினைச்சா அதுக்காக இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் காற்றில் பரவிய போது தூரத்தில் நின்று கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்து பச்சை நிற ஆடை அணிந்த ஒரு முதியவர் முன்னே வந்தார். அப்போது அவரது முதுகில் பெரிய பச்சை வாள் ஒன்று இருந்தது. மேலும் அவரது முகத்தில் ஒரு ஆழமான விரக்தி தெரிந்தது. அதோடு அவர் மகேந்திரனை பார்த்து அமைதியாக, தலைவர் மகேந்திரன், நாம எல்லாரும் சேர்ந்து பண்ண தப்புக்கு நீங்க மட்டும் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இங்க இருக்கிற நாம எல்லாருமே சேர்ந்துதான் தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா நாம எல்லாரும் சரியான நேரத்துல ஒண்ணு சேர்ந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம யாருக்குமே வந்திருக்காது என்றார். அந்த சமயத்தில் ஜெயசமரனின் பார்வை அந்த முதியவரின் மீது நின்றது. அவரை கண்டவுடனே அவர் வலிமை மிக்க இந்திரஜித் வீரர் என்பதையும் அவர் வாளிலிருந்து வெளிப்பட்ட சக்தியால் அவர் அசாதாரண மனிதர் அல்ல என்பதையும் அவன் உணர்ந்தான். ஜெயசமரனின் அந்த சிறிய திகைப்பை கவனித்த ஜரீனா மெதுவாக அவனிடம், இவர்தான் தார் பிரிவோட தலைவர் மாறன். ஆனா இப்ப தார் பிரிவு முழுசா அழிஞ்சிடுச்சு. இப்ப அவரை சுத்தி இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் தான் அவங்க பிரிவில் எஞ்சி இருக்காங்க என்றாள். இதற்கிடையில் அருகில் நின்றிருந்த ஆரண்யாவும் அங்கு கூடியிருந்த பெரிய மக்கள் கூட்டத்தை அமைதியாக கவனித்தாள். பிறகு சிறிது நேரம் யோசித்த பின் அவள் மெதுவாக, இவர மாதிரியே இன்னும் பல தலைவர்களும் பெரியவங்களும் இங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சமரா. 3 நாளைக்கு முன்னாடி நீ எங்களை வெற்றிக்கு வழி நடத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு இங்க வர்றதுக்கான தைரியம் இவங்க யாருக்குமே வந்திருக்காது. உண்மையை சொல்லணும்னா இன்னும் பல பெரிய பிரிவோட தலைவர்கள் தொண்டைமான் பிரிவுக்கு எதிரா போராடுற விஷயத்த மறந்துடக்கூடாது. தொண்டைமான் பிரிவுக்கு எதிரா போராடுறதை விட கிழக்கு பகுதியிலிருந்து தப்பிச்சு ஓடத்தான் விரும்புறாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்களோட சக்தியை நம்மால கட்டுப்படுத்த முடியலன்னா இவங்களால கிடைக்கிற உதவியை விட உபத்திரவம் தான் அதிகமா இருக்கும் என்றாள். அவளது வார்த்தைகளின் பொருளை அமைதியாக புரிந்து கொண்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். பின்னர் மகேந்திரனை பார்த்தபடியே ஒரு அடி முன்னே வைத்தான். அவன் முன்னே வந்த அந்த நொடியில் அங்கு கூடியிருந்த எண்ணற்ற மக்களின் கவனம் அனைத்தும் அவன் மீது திரும்பியது. மேலும் சில இடங்களில் மெதுவான அமளி மீண்டும் எழத் தொடங்கியது. அந்த சூழ்நிலையை கவனித்த ஜெயசமரன் சுற்றிலும் ஒருமுறை பார்த்து, கிழக்கு பகுதி நண்பர்களே, நாம எல்லாரும் ஏன் இங்க கூடியிருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். தொண்டைமான் பிரிவு தொடங்கிய போர் கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிரிவையும் பாதிச்சிருக்குது. அதுல பெரும்பாலான பெரிய பிரிவுகள் மொத்தமா அழிக்கப்பட்டுடுச்சு. எல்லாத்துக்கும் மேல எண்ணற்ற அப்பாவி வீரர்கள் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நம்ம எல்லாரோட இதயங்கள்லயும் அந்த தொண்டைமான் பிரிவை அழிக்கணுங்கிற நெருப்பு தான் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த தொண்டைமான் பிரிவு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இங்க கூடியிருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்களை எதிர்கொள்ள ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அது நாம எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்கிறது. எங்களோட யாவர் பிரிவு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஒன்னு தொண்டைமான் பிரிவை கிழக்கு பகுதியிலிருந்து மொத்தமா அழிக்கிறது, இல்ல அவங்க கையால மொத்தமா அழியிறது. இந்த முடிவுனால நாங்க அவங்களுக்கு எதிரா வாழ்வா சாவா போருக்கு போறோம். இங்க இருக்கிற உங்களுக்கும் அதே எண்ணம் இருந்தா யாவர் பிரிவு அவங்கள நண்பர்களை ஏத்துக்கும்.
ஆனா ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இந்த கூட்டணியில சேர விரும்புறவங்க மனசுல ஏதாவது கொஞ்சம் தீய எண்ணம் இருந்தாலும் அவங்களும் தொண்டைமான் பிரிவை சேர்ந்தவங்களா கருதப்படுவாங்க. அப்புறம் அவங்களோட முடிவும் ரொம்ப கொடூரமா இருக்கும் என்றார். இந்த வார்த்தைகளை சொன்னதும் திடீரென ஜெயசமரனின் உடலிலிருந்து ஊதா மற்றும் தங்க நிற ஒளி மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவனது உடலிலிருந்து ஆயிரக்கணக்கான நாக முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிர ஆரம்பித்தன. அந்த ஒளி விரைவில் பெரிதாகி ஒரு பிரம்மாண்டமான நாக நகமாக உருமாறி வெறுமையான தரையை நோக்கி நேராக பாய்ந்தது. அது தரையை மோதிய நொடியில் ஆயிரக்கணக்கான அடி அகலமுள்ள ஒரு பெரிய பள்ளம் உருவாகி அந்த இடம் முழுவதும் பயங்கரமான தோற்றத்தை எடுத்தது. அந்த காட்சியை பார்த்தவுடன் எண்ணற்ற கண்கள் ஜெயசமரனை நோக்கி திரும்பின. அதே நேரத்தில் அவர்களின் உள்ளத்தில் ஒரு மெல்லிய பயம் மெதுவாக எழத் தொடங்கியது. அந்த நொடியில் அங்கிருந்த அனைவருக்கும் ஜெயசமரன் மகேந்திரனை விட மிகவும் மூர்க்கமானவனாகவும் இரக்கமற்றவனாகவும் மாறியிருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது பகிராவின் கொடிய படையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனை எழுந்தது. அந்த கர்ஜனை பரவியவுடன் அந்த பகுதி முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. அப்போது பெரிய பிரிவுகளின் தலைவர்களும் பல பெரியவர்களும் கூட ஜெயசமரனின் அந்த வடிவத்தை கண்டு அஞ்சினர். அந்த தருணத்தில் ஜெயசமரனின் இந்த மாற்றத்தை கவனித்த ஆர்யாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. ஏனெனில் கிருபாவின் முன் மிகவும் பலவீனமாகவும் உதவியற்ற நிலையிலும் இருந்த அந்த சிறுவன் இன்று இவ்வளவு வலிமை மிக்க அச்சமூட்டும் வீரனாக மாறியிருப்பதை அவள் நினைவு கூர்ந்தாள். இதற்கிடையில் தார் பிரிவின் தலைவர் மாறன் முன்னே வந்து உறுதியான குரலில், சமரன் சொல்றது ரொம்ப சரி. தொண்டைமான் பிரிவு எங்களோட தார் பிரிவையும் அழிச்சிருச்சு. அதனால நாங்களும் அவங்களை எங்களோட பரம எதிரிகளாகவே கருதுறோம். எல்லாத்துக்கும் மேல எங்களோட இலக்கும் யாவர் பிரிவோட இலக்கும் ஒன்னா இருக்கிறதுனால நாங்க உங்களோட சேர்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வேற யாராவது எங்களுக்கு எதிரா வர முயற்சி பண்ணா எங்க பார்வையில அவங்க தொண்டைமான் பிரிவோட கூட்டாளியா தான் கருதப்படுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவங்களை சும்மாவே விட மாட்டோம் என்றார். அவர் இதை சொல்லி முடித்தவுடனே சற்று தொலைவில் நின்றிருந்த மெலிந்த முதியவர் ஒருவர், தலைவர் மாறன் சொல்றதும் சரிதான். நாம எந்த விலை கொடுத்தாவது அந்த தொண்டைமான் பிரிவை அழிச்சே ஆகணும். எல்லாத்துக்கும் மேல அவங்க எங்களோட பாரிவேந்தன் பிரிவையும் அழிச்சிட்டாங்க. அதனால சமரனோட எந்த ஒரு கட்டளைக்கும் கீழ்ப்படிய நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா எங்களோட இலக்கு அவனுங்களை பழி வாங்கணும், அவ்வளவுதான் என்றார். அந்த மனிதன் கிழக்கு பகுதியில் பரவலாக அறியப்பட்ட போர் வீரன், பாரிவேந்தன் பிரிவின் தலைவர் என்பதும் பலருக்கு தெரிந்திருந்தது. அழிக்கப்பட்ட 2 பெரிய பிரிவுகளின் தலைவர்கள் இவ்வாறு வெளிப்படையாக கூறிய போது அங்கிருந்த பலரும் முன்வந்து அதனை ஆதரித்தனர். அந்த நொடியில் தொண்டைமான் பிரிவின் மீது அவர்களுக்கு இருந்த வெறுப்பு தெளிவாக வெளிப்பட்டது. இதை அமைதியாக கவனித்த மகேந்திரனின் கண்கள் நம்பிக்கையாலும் பழிவாங்கும் தீயாலும் நிரம்பின. பிறகு அவர் உடனே ஜெயசமரனை பார்த்து புன்னகைத்தார். அதன் பின்னர் ஜெயசமரன் அவனது சக்திகளை மெதுவாக திரும்ப பெற்றுக்கொண்டு அங்கிருந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பார்த்தபடியே, நம்ம எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் இதை அறிவிக்கிறேன். இனி கிழக்கு பகுதியில ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்கும். அது தொண்டைமான் அழிப்பு கூட்டணி. நாம நம்ம எதிரியை அழிச்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டணியில இருக்கிறதுக்கும் வெளியே போறதுக்கும் உங்க எல்லாருக்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இப்போ நான் 3 வருஷமா காத்திருந்த அந்த தருணத்துக்கான நேரம் வந்துருச்சு என்றான். அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் அவன் தனது பார்வையை தொலைவில் இருந்த தொண்டைமான் பிரிவு அமைந்த பகுதியை நோக்கி திருப்பினான். அந்த நேரத்தில் அவனது கண்களில் எரிந்த வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. பிறகு அவன் மெதுவாக தனது கையை உயர்த்தி, வாருங்க தோழர்களே, இன்னைக்கு அக்னி சரிதாவோட வரலாற்றிலிருந்தே அந்த தொண்டைமான் பிரிவை நாம தூக்கி எறிவோம் என்றான். அத்தியாயம் 2040. ஜெயசமரன் அவன் வார்த்தைகளை முடித்தவுடனேயே ஒரு பெரும் சத்தம் அந்த பகுதி முழுவதும் மெதுவாக பரவி எதிரொலித்தது. அந்த சத்தம் அங்கிருந்து அனைத்தையும் உலுக்கியது போல தோன்றியது. மேலும் அந்த தருணத்திலிருந்து அனைவரின் உடல்களிலும் அளவற்ற சக்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படத் தொடங்கின. அதனால் இறுதியாக தொண்டைமான் பிரிவுடனான இறுதி போருக்கான நேரம் வந்துவிட்டது என்ற உணர்வு எல்லோரிடமும் உறுதியானது. அதே நேரத்தில் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் தொண்டைமான் பிரிவிலிருந்து 100கணக்கான மைல்கள் தள்ளி ஒரு உயரமான குன்றின் மீது அந்த பிரிவைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் அந்த இடம் ஒரு கண்காணிப்பு நிலையமாக அமைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து யாராவது தொண்டைமான் பிரிவை தாக்கினால் உடனடியாக அந்த செய்தியை தெரிவித்து அவர்களை போருக்கு தயார்படுத்தும் வகையில் அது பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 3 நாட்களாக கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருந்த பெரும் குழப்பத்தை தொண்டைமான் பிரிவுடன் இணைந்திருந்த பேரரசுகள் கவனித்திருந்ததால் அவர்களில் இருந்த சில ஞானிகள் ரகசியமாக அந்த பிரிவிலிருந்து சற்று விலகிச் செல்ல தொடங்கியிருந்தனர். ஏனெனில்
தொண்டைமான் பிரிவு முழுமையாக அழிக்கப்பட்டால் அது இப்போது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் கூட அத்தகைய ஒரு பேரழிவுக்கு தாங்களும் காரணமாகிவிடக்கூடும் என்ற உணர்வு அவர்களுக்குள் இருந்தது. இதற்கிடையில் குன்றின் மீது நின்றிருந்த வீரர்கள் சுற்றிலும் எச்சரிக்கையுடன் கவனித்துக் கொண்டிருந்தனர். இப்படியே சில நேரம் நகர்ந்தபோது திடீரென யாரோ ஒருவர் தூரத்தில் ஏதோ விசித்திரமான மாற்றத்தை உணர்ந்து, அங்க பாருங்க, அது என்னது என்று கேட்டார். அந்த குரலை கேட்டதும் அருகிலிருந்த வீரர்கள் அனைவரும் அவர் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கி திரும்பி பார்த்தனர். அப்போது அந்த திசையில் திடீரென ஒரு வலுவான பிரகாசம் அதிகரித்துக் கொண்டிருந்தது என்பதை அவர்கள் கவனித்தனர். அந்த பிரகாசத்திற்குள் எண்ணற்ற வீரர்கள் மிக வேகமாக முன்னேறி வருவது தெளிவாக தெரிந்தது. இதை கண்டவுடன் அங்கிருந்த வீரர்களின் முகங்களில் பீதி பரவியது. மேலும் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் என்று கூச்சலிட்டனர். அப்போது அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் மின்னியது. மேலும் அந்த பயம் விரைவில் பரவியதால் அனைவரும் அவசரமாக அலறத் தொடங்கினர். பிறகு அடுத்த நொடியில் அவர்களின் கைகளிலிருந்து ஒரு பிரகாசமான சிவப்பு ஒளி எழுந்து வானத்தை நோக்கி பாய்ந்து மேலே சென்று வெடித்தது. அந்த காட்சி நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவிலிருந்தும் தெளிவாக காணக்கூடிய ஒரு வான வேடிக்கை போன்றதாக இருந்தது. அந்த சமிக்கை அனுப்பப்பட்ட அதே நேரத்தில் தொலைவில் இருந்த அந்த பிரகாசம் மேலும் மேலும் நெருங்கி வந்தது. அதனுள் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது தெளிவாக புலப்பட்டனர். அப்போது அவர்களின் கண்களில் இருந்த மூர்க்கமான கொலைவெறி அவர்கள் மலையில் நின்றிருந்த வீரர்களை அழிக்க தயாராக இருப்பதை வெளிப்படுத்தியது. பின்னர் ஒரு நொடிக்குள் எண்ணற்ற தாக்குதல்கள் எல்லா திசைகளிலும் வெடித்தன. அதன் விளைவாக அங்கிருந்த தொண்டைமான் பிரிவின் ஒவ்வொரு வீரனும் எந்த இரக்கமும் இன்றி கொல்லப்பட்டனர். அதோடு அந்த மக்களின் முன்னேற்றம் தடுக்கப்படாமல் தொடர்ந்து அவர்கள் நேராக தொண்டைமான் பிரிவை நோக்கி நகர்ந்தனர். இதற்கு பிறகு சிறிது நேரத்திற்குள் மற்ற தொலைதூர இடங்களிலிருந்தும் சமிக்கைகள் அனுப்பப்பட்டன. ஆனால் அந்த இடங்களும் முதல் இடத்தைப் போலவே அதே நிலையை சந்தித்தன. ஏனெனில் பழிவாங்கும் நெருப்பு எல்லா திசைகளிலும் பரவி தொண்டைமான் பிரிவை முற்றிலும் சூழ்ந்து அழிக்க தயாராக இருந்தது. இதற்கிடையில் தொண்டைமான் பிரிவுக்குள் அரக்க சக்திகள் மேலும் மேலும் குவிந்ததால் அந்த இடம் முழுவதும் ஒரு கனமான அச்சுறுத்தலான சூழல் உருவாகி குழப்பம் மெதுவாக பரவி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வானில் தூரத்தை நோக்கி நின்றவர்கள் தங்களை நோக்கி ஏராளமானோர் தொடர்ந்து முன்னேறி வருவதை தெளிவாக கவனித்தனர். அந்த மக்களின் எண்ணிக்கை அளவு கடந்ததாக இருந்ததால் ஒரே நேரத்தில் எத்தனை பேர் தாக்க வருகிறார்கள் என்பதை கணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அரக்க சக்திகளால் பலம் பெற்றிருந்த தொண்டைமான் பிரிவின் வீரர்களுக்கு கூட அந்த கணத்தில் ஒருவித பீதி உள்ளுக்குள் மெதுவாக எழத் தொடங்கியது. அதே சமயம் பிரிவுக்கு வெளியே நின்றிருந்த வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் முயற்சியில் அவசரமாக முன்னேறினர். ஆனால் எல்லா பக்கங்களிலிருந்தும் எதிரிகள் நெருங்கி வருவதை கண்டபோது அவர்களின் இரத்தம் கொதித்தது. பிறகு உடனே அவர்கள் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தி நேரடியாக உயிரை பணயம் வைத்து போரில் இறங்கினர். அப்போது தொண்டைமான் பிரிவின் உள்ளிருந்து ஒரு குரல், நீங்க எல்லாரும் சாக வந்திருக்கீங்களா? அப்போ சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா காத்திருக்கோம் என்று கேட்டது. அந்த குரல் ஒலித்த உடனேயே பல்லாயிரம் அடி உயரமுள்ள ஒரு கருப்பு துணி திடீரென வானில் விரிந்து அந்த பகுதி முழுவதும் பறந்தது. அதை தொட்ட ஒரே கணத்தில் ஒரு வீரனின் உடல் எலும்புகள் மட்டுமே மிஞ்சும் அளவுக்கு எரிந்து சாம்பலானது. பார்க்க அந்த துணி அமிலம் பூசப்பட்டது போல கொடூரமாக இருந்தது. அந்த வேகமான அழிவை பார்த்தவர்கள் வலியால் அலறவும் முடியாமல் சிதறிக் கொண்டிருந்தனர். இதனால் முன்னேறி கொண்டிருந்த வீரர்கள் திடீரென நின்று சில அடிகள் பின்வாங்கினர். அப்போது அவர்களின் கண்களில் ஒரு சிறிய கவலை தெரிந்தது. ஏனெனில் இந்த போராட்டம் எளிதாக இருக்காது என்பது அனைவருக்கும் புரிந்தது. பின்னர் முன்னணியில் இருந்த சிலரின் அவசரத்தை பார்த்த மற்றவர்கள் சற்று நிதானமடைந்து சூழ்நிலையை கவனிக்க தொடங்கினர். இதற்கிடையில் வானில் பறந்திருந்த அந்த கருப்பு பாதுகாப்பு வலையை அனைவரும் கவனித்துக் கொண்டிருந்த போது திடீரென வானத்தில் ஒரு பெரிய விரிசல் தோன்றி அதன் வழியாக ஜெயசமரன், மகேந்திரன் மற்றும் மற்றவர்களின் தலைமையில் யாவர் பிரிவின் எண்ணற்ற வீரர்கள் தோன்றினர். அவர்கள் தோன்றியவுடன் அங்கிருந்த வீரர்கள் மீண்டும் தைரியம் பெற்று தொண்டைமான் பிரிவை நோக்கி கோபமாக பார்த்தனர். அதே சமயம் ஜெயசமரன் தனது பார்வையை உயர்த்தி அந்த கருப்பு பாதுகாப்பு வலையை நோக்கி ஒரு பெருமூச்சு விட்டார். ஏனெனில் ஒரு காலத்தில் கிழக்கு பகுதியில் மிக சக்தி வாய்ந்த பிரிவாக இருந்தது இப்போது இவ்வாறு இருள் நிறைந்த களமாக மாறிவிட்டது என்ற உணர்வு அவனை தொட்டது. பின்னர் அவன் தனது பார்வையை தொண்டைமான் பிரிவின் ஆழத்தை நோக்கி திருப்பி, தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களே, நல்லா பாத்துக்கோங்க, நான் இங்க வந்துட்டேன், இன்னும் ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க என்றான். அந்த வார்த்தைகள் பரவியவுடன் தொண்டைமான் பிரிவின் ஒரு மூத்த வீரன் கோபத்துடன் முன் வந்து, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட எல்லைக்கே வந்திருப்பீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க தொண்டைமான் பிரிவை தாக்க பாக்குறீங்களா?
இதுக்கப்புறம் உங்களோட கதி என்னவாகும்னு நாங்க உங்களுக்கு காட்டுறோம் என்றான். அவன் இதைச் சொன்னதும் ஜெயசமரனிடமிருந்து சற்று தூரத்தில் நின்றிருந்த அமர் திடீரென முன்னேறி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி இவ்வளவு திமிரா பேசுவ? எங்க கிட்ட இப்படி பேசினா என்ன நடக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன் என்றான். பிறகு அடுத்த கணத்தில் அவனது வாயிலிருந்து ஒரு கொடூரமான நாக கர்ஜனை வெடித்து பரிமாணங்களையே கிழிக்கும் வேகத்தில் அந்த முதியவரை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அந்த தாக்குதல் அவரை தொடுவதற்கு முன்பே தொண்டைமான் பிரிவின் ஆழத்திலிருந்து ஒரு கருப்பு ஒளி எழுந்து ஒரு கணத்தில் அந்த தாக்குதலை முற்றிலும் செயலிழக்கச் செய்தது. அந்த இருண்ட ஒளியுடன் சேர்ந்து ஒரு சிரிப்பும் அந்த இடத்தில் ஒலித்து, நான் இத ஒத்துக்கிறேன் தம்பி. நீ ரொம்ப திறமையானவன் தான். அதனாலதான் உனக்கு உதவ நாகப்பிரிவையே இங்க கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்டது. இந்த குரல் ஒலித்த சில கணங்களுக்கு பிறகு தொண்டைமான் பிரிவின் ஆழமான பகுதியிலிருந்து 3 கருப்பு ஒளிகள் மெதுவாக தோன்றி வானில் நிலை பெற்றன. அவற்றில் வலதுபுறத்தில் இருந்த ஒருவனுக்கு வெள்ளி நிற முடி இருந்தது. இடதுபுறத்தில் இருந்தவன் கருப்பு ஆடை அணிந்திருந்தாலும் அவனது கைகள் மஞ்சள் நிறத்தில் விசித்திரமாக தெரிந்தன. அவர்களுக்கு இடையில் நின்றவன் வெள்ளை ஆடை அணிந்திருந்தான். அவனது கண்கள் கருப்பு மற்றும் வெள்ளை கலந்த நிறத்தில் அமைதியாக ஒளிர்ந்தன. மூவரின் தோற்றத்திலும் பெருமையும் கௌரவமும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே மாறாமல் இருந்தது. மேலும் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களைத் தவிர இவ்வளவு சக்தி வாய்ந்த வீரர்கள் வேறு யாராக இருக்க முடியும் என்ற எண்ணம் அங்கிருந்த அனைவரிடமும் எழுந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரன் அவர்களை பார்த்தவுடனேயே அவனது இரத்தம் கொதித்து அவன் கண்களில் இருந்து கொடிய ஒளி வெளிப்பட்டது. மேலும் கிழக்கு பகுதியிலிருந்து விரட்டப்பட்ட நாள் முதல் இந்த தருணத்திற்காகவே அவன் காத்திருந்தான். கடந்த 3 ஆண்டுகளில் எண்ணற்ற ஆபத்துகளை சந்தித்தபடியே இந்த நாளுக்காக அவன் தன்னை மெதுவாக தயார்படுத்திக் கொண்டிருந்தான். அந்த நினைவுகள் அவன் மனதில் மின்னிய போது அவன் ஒரு பெருமூச்சு விட்டு தனது இதய துடிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த சமரனும் வீராவும் அவர்களின் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டனர். அவர்களின் கண்களில் இருந்த உக்கிரமான நோக்கமும் தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் ஜெயசமரனும் தனது முழு சக்திகளை வெளிப்படுத்த தயாராகிக் கொண்டிருந்தான். இதற்கிடையில் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் ஜெயசமரனின் சக்தியை உணர்ந்தபோது அவர்களின் முகங்களில் ஒரு சிறிய கவலை தோன்றியது. ஏனெனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பை விட இப்போது அவன் மிகவும் வலிமையானவனாக மாறியிருப்பதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. அதன் பின் தபான் ஒரு பெருமூச்சு விட்டபடி, அப்பவே உன்னை ஒரே நசுக்கா நசுக்கி கொன்றுக்கணும். நாங்க தப்பு பண்ணிட்டோம். உன்னை இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க கூடாது என்றார். அதை கேட்ட ஜெயசமரன் அமைதியான புன்னகையுடன், எங்களை கொல்றதுக்கு நீ ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசுற. தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்கள் ஒன்னு சேர்ந்து யாவர் பிரிவோட ஒரு வீரனை தாக்கிட்டு இருந்தீங்க. அப்பவே உன்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப வந்து அன்னைக்கு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி யாருக்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க என்றான். அந்த நேரத்தில் மூத்த பைரவன் பரிமாணத்தை கிழித்து வந்து தன்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அப்போது அவன் உயிர் பிழைத்திருக்க முடியாது என்பதை ஜெயசமரன் மனதில் நினைத்தான். மறுபுறம் அவனது பதிலை கேட்டதும் தபானின் கண்கள் இரக்கமற்றவையாக மாறின. பிறகு அவர் உடனே, சமரா, உன்னோட திறமைகளை நினைச்சு நீ இவ்வளவு பெருமைப்பட தேவையில்லை. அன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். வேணும்னா நீ எழுதி வச்சுக்கோ. இங்க இருந்து நீங்க எவனும் உயிரோட போக மாட்டீங்க என்றார். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் எந்த பதட்டமும் தோன்றவில்லை. மாறாக அவன் அமைதியாக, உன்னோட பரம எதிரி அழிக்க விதி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்கும். அந்த வாய்ப்பை நீ தவற விட்டுட்ட. அதே மாதிரி அந்த விதி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதை நாங்க தவற விட போறதில்ல என்றான். இதற்கிடையில் அமைதியாக நின்று கொண்டிருந்த துராஜ் பெருமிதமான குரலில், இந்த பையனோட கர்வத்தை பாரு. டேய் தம்பி, இந்த 3 வருஷத்துல நீ மட்டும்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறிட்டேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கும் எங்களோட பலத்துக்கும் உன்னோட பலத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி எவ்வளவு பெருசுன்னு நான் உனக்கு காட்டுறேன் என்றார். அதைத் தொடர்ந்து துராஜ் திடீரென தனது இடத்திலிருந்து மறைந்து பரிமாணத்தை தாண்டி வெறும் கைகளால் ஜெயசமரனை தாக்க முனைந்தார். அவரது தாக்குதலில் அவதார் சக்திகள் கலந்திருந்ததால் அதை கண்ட மூத்த அனந்தும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்து, அப்படின்னா இவ ஒரு அவதார் நிலை வீரனா என்று கூச்சலிட்டனர். அவர்கள் ஜெயசமரனை பாதுகாக்க முன்வந்த அதே கணத்தில் ஜெயசமரன் மெதுவாக தனது கையை அசைத்தான். உடனே அவன் முன் ஒரு கருப்பு உருவம் உருவாகி பெரிய கருப்பு வாளை பிடித்தபடியே துராஜை அமைதியாக எதிர்கொண்டது. அப்போது துராஜின் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஜெயசமரனை நெருங்கியவுடன் அந்த உருவம் தனது வாளால் அதை எளிதாக தடுத்தது. அந்த மோதல் ஏற்பட்ட போதும் மின்னல் போன்ற அதிர்ச்சி எதுவும் தோன்றவில்லை.
ஆனால் தனது தாக்குதல் இவ்வளவு எளிதாக தடுக்கப்பட்டதைக் கண்டு துராஜ் திகைத்து போனார். அவர் திகைத்து நின்றபோது அந்த உருவம் அவரது கையை வெட்டி உடனடியாக ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அந்த காயத்திலிருந்து ரத்தம் வழிந்தோட துராஜ் வலியால் ஆ! என்று அலறினார். அந்த அலறலோடு அவர் நிலை குலைந்து வெகு தூரம் பின்வாங்கி மற்ற 2 தலைவர்களிடம் திரும்பினார். அப்போது ஜெயசமரனின் முன் அமைதியாக நின்றிருந்த அந்த உருவத்தை அவர் மீண்டும் பார்த்தபோது அவர் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் மின்னியது. இதற்கிடையில் தபான் அந்த உருவத்தை கவனமாக பார்த்து மிகவும் தாழ்ந்த குரலில், சகோதரர்களே, ரொம்ப கவனமா இருங்க. அந்த உருவத்தை பார்த்தா எனக்கு ஏதோ விசித்திரமா தோணுது என்று எச்சரித்தார். ஆனால் தன்னை அவமானப்படுத்திய தாக்குதலின் நினைவு துராஜின் மனதில் இன்னும் எரிந்து கொண்டிருந்ததால் அவர் கனத்த குரலில், இந்த பையன் எல்லாத்துக்கும் தயாராதான் வந்திருக்கான் என்றார். அதை கேட்ட தபான் லேசாக புன்னகைத்து, அவன் தயாரா வந்திருக்கானா? அவனால அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு மட்டும்தான் தயாரா வந்திருக்க முடியும். அதனால அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாத ஒன்ன நாம அவனுக்கு இப்போ அறிமுகப்படுத்துவோம் என்றார். இதைச் சொன்னவுடன் அவர் மெதுவாக தனது கையை அசைத்தார். உடனே சுற்றியிருந்த பகுதி மங்கத் தொடங்கியது. மேலும் அந்த மங்கலான வெளியில் புகைமூட்டம் பரவிய போது அதன் நடுவில் ஒரு கருப்பு மூடுபனி தெளிவாக தெரிந்தது. பிறகு அந்த மூடுபனிக்குள் இருந்து ஒரு நிழல் மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. இதை ஜெயசமரனும் அவனது தோழர்களும் கவனித்தனர். அதே நேரத்தில் அந்த பகுதியிலிருந்து ஒரு விசித்திரமான குளிர்ச்சியான சக்தி வெளிப்படுவதை அவர்கள் உணர்ந்தனர். அதைத் தொடர்ந்து சில கணத்தில் அந்த நிழல் முழுமையாக வெளிப்பட்டது. அப்போது அந்த உடல் முழுவதும் கருப்பு மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது. அதன் முகம் கருப்பு உடை மற்றும் மூடுபனி காரணமாக தெளிவாக பார்க்க முடியாதபடி மறைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் தபானின் முகத்தில் ஒரு அசுரத்தனமான புன்னகை மெதுவாக மலர்ந்தது. அவர் அந்த புன்னகையுடன், யாவர் பிரிவின் வீரர்களே, உங்க நண்பரை வரவேற்கிறோம். உங்களுக்கு பரிச்சயமான சிலரை பார்க்கறதுல நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் என்றார். அப்போது அந்த கருப்பு மூடுபனியில் மூழ்கியிருந்த அந்த உடல் நம்ப முடியாத அளவிற்கு குளிர்ச்சியாக தோன்றியது. அதனால் அதன் கைகள் கூட மங்கலாகவே தெரிந்தன. மேலும் அனைவரும் அதை உற்று பார்த்து கொண்டிருந்த நிலையில் அது மெதுவாக தன் தலையை மூடியிருந்த துணியை அகற்றத் தொடங்கியது. பிறகு சில நொடிகளில் அந்த துணி முழுவதும் அகற்றப்பட்டது. அதன் பின் அனைவரின் கண்முன்னும் ஒரு இளம் வீரன் தெளிவாக தோன்றினான். ஜெயசமரன் அவனை உற்று பார்த்தபோது அவன் முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது. ஏனெனில் இதற்கு முன்பு அவன் இப்படிப்பட்ட ஒருவரை கண்டதில்லை. இருந்தாலும் அவனது உடலுக்குள் இருந்து ஒரு விசித்திரமான சக்தி எழுந்து வருவதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அதே நேரத்தில் தனக்கு பின்னால் ஒரு அசாதாரண அசைவு இருப்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். உடனே அவன் திரும்பி பார்த்தபோது மகேந்திரனின் முகம் முற்றிலும் மாறியிருந்தது. அவரது கண்கள் பெரிதாக விரிந்திருந்தன. மேலும் நடுங்கும் விரலால் அந்த மர்மமான வீரனை சுட்டி காட்டியபடியே, மகேந்திரன், நீங்க 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 எப்படி உயிரோட இருக்கீங்க மூத்த யாமன்? இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.